Good evening. Good evening to all. Welcome, welcome. Hi, Chino. Good evening. Mani Michael, ma'am. Good evening. Hi, Kartika. Very good evening. Sujata, ma'am. Good evening. Good evening. Good evening, everyone. Hi, Shritevi, ma'am. Hi, Shukanya Prakash. டெஃபினட்டாக இன்றைக்கி உங்களுக்கு நான் என்னன்னு சொல்கிறேன். ஹாய் கார்த்திகா, ஹாய்க்கா, சொல்லுங்க ஐயா. 2 minutes தான், அப்படியே வியூவர்ஸ்லாம் வந்துட்டோம். Chamu ma'am, good evening. Thank you so much. Maheshwari ma'am. Maheshwari ma'am, akka da. Hi da. Hi Sandhya Raj. Hi da. For 2 minutes. வியூவர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணிடலாம் இல்லையா? குட் ஈவினிங், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, நான் லாஸ்ட் லைவில் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், நான் இனியா டிசைனர்ஸ் சேலமில் இந்தியன் பேங்க்குக்கு கீழே அத்வைத ஆஷ்ரமம் ரோடில் இனியா டிசைனர் ஷாப் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ லைவ் எல்லாமே நான் வந்து ப்ரெசென்ட் நான் வந்து வீட்டில் தான் நான் லைவ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிகிட்ருக்கேன். கஸ்டமருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி நான் டெலிவரியும் நான் பண்ணிகிட்ருக்கேன். லைக் இப்போ தான் ஒரு லண்டன் ஆர்டர் கூட நான் ப்ளேஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி ஆர்டர் 2-3 days பிஃபோர் தான் நான் வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ ஆர்டர்ஸ் ப்ளேஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ பண்ணிகிட்டே இருக்கேன். ஹாய் நவீனா, ஹாய். ஸோ கஸ்டமர்ஸ்ட்டு ஆர்டர்ஸ் எல்லாமே நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஆர்டர்ஸ்லாம் என்னென்ன ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, லாஸ்ட் டைம் காமிச்ச இந்த பிளாக் சாரீ. ஹாய் கமலி. ஸோ இது என்னோட மாமா பொண்ணோட சாரீ. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு, அதிகம் நான் சல்வார் தான் வேர் பண்ணுவேங்கிறதுக்காக அவங்கள நான் இதை துப்பட்டாவாக எடுத்துக்கிறேன்னு சொல்லி கேட்டேன். ஸோ அவங்க சொன்னாங்க ப்ளீஸ் எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொன்னாங்க. இல்லை நான் கட் பண்ணி துப்பட்டாவாக எடுத்துக்குவேன்னு. சரி ஓகே வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்த இதுக்கு தான். என்னென்ன கலர் காம்பினேஷனில் நான் பண்ணுறேன்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்ஸ் தான். பிகாஸ் இது வித்தவுட் லைனிங்கில், நான் சில்க் காட்டனில் வித்தவுட் லைனிங் கொடுத்துருக்கேன். அதனால் லைட்டாக உங்களுக்கு மேலே போக தான் செய்யும். லைனிங் கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் மேலே போகாது. சி பாருங்கள் என்னென்ன கலர்ஸ் கொடுத்துருக்கேன். பிளாக் கலர் கொடுத்துருக்கேன். இதில் வந்திருக்க இந்த டிஸ்டம்பர் க்ரீன் பேஸ் பண்ணி ஸ்லீவ் அண்ட் தென் இதில் ஒரு திக்காக வந்து ஒரு பட்டி ஒன்று நம்ம கொடுத்து ரெடி பண்ணியிருக்கோம், ஒரு பார்டர். தென் இதில் ஒரு மாதிரி மரன் பேஸ்டு வரனால பாடி ஃபுல்லாக மெரூன் பேஸ்ட், அதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். தென் இதில் ஒரு மாதிரி ஒரு க்ரீனிஷ் கலர் வருது இல்லைங்களா? ஸோ அதுக்கு தான் இந்த பாம்பாம் கொடுத்துருக்கோம். ஸோ இந்தியா டிசைனர்ஸோட ப்ளவுஸில், இந்த ப்ளவுஸ்லேயே உங்களுக்கு நல்ல லோ நெக் தான். பட் நம்ம ப்ளவுஸ் எப்பயுமே ட்ரூப் ஆகவே ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஒரு டிசைனை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நல்லா இருக்குங்களா? ஸோ இது வந்து ஒரு ஜாமெட்ரிக்கல் டிசைனில் நம்ம பண்ணியிருக்கோம். ஹாய் புஷ்பவல்லி, குட் ஈவினிங். குட் ஈவினிங் டு ஆல். ஹாய் ரேகா, குட் ஈவினிங். எல்லாருக்கும் வெல்கம் டு இனியா டிசைனர்ஸ். எல்லாருக்கும் லைவ் நம்ம முடித்தோடனையும் எல்லாத்துக்கூடையும் பேச ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ நம்ம லைவை வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கலாம். பிகாஸ் என்ன ரீசன்னா, மிடில் நம்ம பேச ஆரம்பித்தோம் அப்படின்னாவே நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறதையும் மறந்துடுவோம். ஸோ வியூவர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, ஏன் இனியே இவ்வளோ நேரம் பண்ணுறாங்க, எப்பயுமே ஸ்மார்ட்டாக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களே அப்படின்னு நினைப்பாங்க. பட் எல்லாருக்கும் நம்ம அந்த மரியாதை ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரே மாதிரி தானே இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தானே அந்த ரெஸ்பான்ஸ் பண்ணி ஆகணும். அதுக்காக தான். ஸோ அது எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஸோ அதுக்காக தான் பண்ணிகிட்ருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ. இவங்க வந்து ஒரு ஆர்கிடெக்ட் மேம்.
அவங்க நம்மகிட்டயே ஃபேப்ரிக் எடுத்து காலர் நெக் வச்சு பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஸோ காலர் நெக் கொடுத்து உங்களுக்கு இங்கே ஒரு பிங்க் கலரில் பைப்பிங் கொடுத்துருக்கோம். ஸோ பைப்பிங் கொடுத்து இதில் பாம்பாம் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபுல்லாக பாம்பாம் கொடுத்து 3/4 ஸ்லீவ். ஸ்லீவுக்கு வித்தவுட் லைனிங் கொடுத்துருக்கோம். ஸோ டாப் இது வந்து மேம் வந்து எனக்கு ஒரு லார்ஜ் சைஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. 9585513383ங்கிற நம்பருக்கு எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. இது நம்ம ஷாப்பில் நாம் ரெடி பண்ணது. நீங்கள் என்ன ஷேப்லெஸ்ஸாக இருந்தாலும் ஷேப்பாக தெரிவிங்க, அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணுவோம். ஸோ இதில் பாருங்கள், இந்த ஃபினிஷிங்லாம் பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், எது ஃப்ரண்ட் எது பேக் அப்படிங்கிறதே தெரியாது. ஹாய் சம்பத், தெரியுதுங்களா? ஹாய் விஷால், குட் ஈவினிங், வெரி குட் ஈவினிங். ஹாய் சங்கீதா, குட் ஈவினிங். ஹாய் தாஸ் ஜோஷப், குட் ஈவினிங். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க நான் வந்து ஹஸ்பண்டோட நம்பர்லேருந்து நான் லைவ் வருவேன், ஸோ நீங்கள் ஹாய் சொல்லாமல் இருக்கீங்க, ஸோ ஹாய் சொல்லுங்கன்னு சொன்னீங்க. ஸோ நான் அதனால தான் வந்து உங்களுக்கு ஹாய் சொல்லிகிட்ருக்கேன், தெரியுதுங்களா? ஸோ அந்த பைப்பிங்கும் நம்ம என்ன மாதிரி பண்ணியிருப்போம்னா, ஹாய் சாந்தினி, ஹாய் பிரியா அசோக், வெரி குட் ஈவினிங். தெரியுதுங்களா? இதை ஃபுல்லாக எக்ஸ்ட்ரா நம்ம வந்து ஒரு கிளாத் கொடுத்து, கிளியராக இருக்குங்களா? எக்ஸ்ட்ரா இதுக்கு நம்ம ஒரு கிளாத் கொடுத்து தான் இந்த மாதிரி இவங்க கேட்டிருந்தாங்க, பெங்களூர்லேருந்து சுகன்யா கேட்டிருந்தாங்க. ஸோ சுகன்யா நீங்கள் கேட்டிருந்தீங்க, இந்த நெக்குக்கு வந்து நம்ம என்ன மாதிரி நம்ம வந்து கிராஸ் பீஸ் கொடுக்கணுமா இல்லை ஸ்ட்ரைட் பீஸில் கொடுத்து நம்ம பண்ணினா நல்லா இருக்குமான்னு கேட்டிங்க. எப்பயுமே கேன்வாஸ் நீங்கள் வந்து வெட்டி நீங்கள் ரவுண்ட் நெக்கு ஸ்கொயர் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு கிளாத்தை நீங்கள் கிராஸ் பீஸில் ஸ்டிக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும், உங்களுக்கு ரிஸ்க் இல்லாமல் வரும்னு வைங்களேன். பிகாஸ் அது எக்ஸ்பெண்ட் ஆகும் கிளாத்து கிராஸில் போட்டால். ஸ்ட்ரைட்டாக போட்டோம் அப்படின்னா எக்ஸ்பெண்ட் ஆகவே ஆகாது. இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ எதுவாக இருந்துச்சுனாலும் நீங்கள் நெக் பீஸ் போட்டிங்கன்னா கிராஸில் போடுங்க, அதுதான் ரொம்ப பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? ஹாய் ரேகா, யா தேங்க்யூ 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 மேம், தேங்க்யூ மேம். உங்கள் டாப் தான் காமிச்சிட்ருக்கேன். ஸோ மேமோடது நெக்ஸ்ட் டாப் இதெல்லாம் நீங்கள் லைவில் பார்த்துருப்பீங்க. லைக் லாக்டவுன் அன்னைக்கு சண்டே நம்ம க்ளோஸ் பண்ணுற அன்னைக்கு நம்ம இந்த மெட்டீரியல்லாம் காமிச்சோம். ஸோ மேம் வந்து இதை சோர்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. 9585513383ங்கிற நம்பருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட், ஒன்லி வாய்ஸ் மெசேஜ். வாய்ஸ் மெசேஜ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவேன். ஸோ ஸ்லீவுக்கு ஏன் நம்ம வித்தவுட் லைனிங் கொடுக்குறோம் அப்படின்னா, ஹாய் அமலி, ஏன் நம்ம வித்தவுட் லைனிங் கொடுக்குறோம்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பிகாஸ் 3/4 ஸ்லீவ் அப்படிங்கிறதுல அவங்க வந்து லைக் ஒரு ஆர்கிடெக்ட் அவங்க. ஸோ அவங்க அவங்க வெளியில் அவங்க வந்து ஒர்க்குக்கு போகக்குள்ள கொஞ்சம் அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், கை தூக்க மேலே பண்ண செய்ய அதை மேம் நிறைய சொன்னாங்க. ஸோ எனக்கு பேக் ரொம்ப லோ வேண்டாம், என்னோடய ப்ரொஃபஷன் அந்த மாதிரி, நானே ஹஸ்பண்டும் ஒரே இடத்துல நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். ஸோ எந்த ஃபீட்பேக் கமெண்ட்ஸ் எதுவுமே பேக்கில் கொடுத்துடக்கூடாது, ஸோ அந்த காசிப் இருக்கக்கூடாதுன்னா லைக் எனக்கு ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் மேமுக்கு போட் நெக் கொடுத்துருக்கோம். நம்ம நிறைய கஸ்டமர்ஸ் என்னை கேட்டாங்க, ஏன் இனியா நாங்கள் இதே டாப்பை நாங்கள் வந்து வெறும் 600 ரூபாய் கூட நாங்கள் தைப்போம், ஏன் நீங்கள் இந்த டாப்புக்கெலாம் 850 நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்க. லைக் அதுக்கு ஒரு பெரிய உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று வச்சுருக்கேன். பட் இதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, இனியோட குவாலிட்டி என்னங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, நாங்கள் என்ன மாதிரி பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு என்ன சர்ப்ரைஸ் அப்படிங்கிறது எண்டில் நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி முடிக்கக்குள்ள நான் உங்களுக்கு அது என்ன பண்ண போகிறேன் ஃப்யூச்சரில் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். Hi dear, good evening. Hi Anita Ricky, very good evening da. How is your mom? ஸோ இந்த மாதிரி ஒரு கிராஸ் பீஸ் டெய்லர்ஸ் யார் இருந்தாலும் இதை பாருங்கள். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது. ஸோ அந்த ஃபினிஷிங் அந்தளவுக்கு ப்ராப்பராக பர்ஃபெக்டாக நம்ம எடுக்கணும். நான் சொன்னேன் இல்லைங்களா எப்படி நம்ம அந்த ஜாயின் பண்ணணும் ஷோல்டர் அப்படின்னு, இந்த மாதிரி தான் பண்ணும். ஸோ ஸ்லீவ்க்கு ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி ஓவர்லாக் பண்ணிக்கலாம்.
பேக்கில் ஒரு ஜிப் வச்சு பண்ணியிருக்கோம். இந்த ஜிப் எதுக்காகனா, இந்த பார்ட்டிஷன்லேயே நீங்கள் வந்து இந்த யோக் பார்ட்லேயே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஹாய் நித்யா மேம், ஹாய் வாணி. ஸோ இந்த மாதிரி போட்டு மேலே வந்து லாக்குக்கு எப்பயுமே வந்து இது மாதிரி ஒரு ஹூக் கொடுத்து, நித்யா மேம் உங்கள் ஆர்டர் நாளைக்கு நான் ப்ளேஸ் பண்ணிடுறேன். லாஸ்ட் லைவ் இல்லை லாக்டவுன் அன்னைக்கு லைவில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நித்யா மேமுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லி தான் நான் உங்களுக்கு வந்து மெட்டீரியல்ஸ்லாம் காமிச்சிருக்கேன். ஸோ செலக்ட் பண்ணிடுங்க, நம்ம பார்த்துக்கலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் மாயச்சந்திரன், ராஜேஸ்வரி மேம். ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு என்ன மாதிரி பிடிச்சிருக்கோ, இதே டிசைனில் உங்களுக்கு இந்த பர்பிளில் வேணும் அப்படின்னா கூட இந்த பர்பிளில் நம்ம வந்து கீழே நம்ம போட்டுக்கலாம். ஸோ சாய்ஸ் நம்மளோடது தான். என்ன மாடல் எதுவாக இருந்துச்சுனாலும் சாய்ஸ் நம்மளோடது தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்படியே நம்ம வந்து இன்கார்பரேட் பண்ணலாம். இந்த டாட்டில் நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த டாட்டெல்லாம் கொடுத்தா தான் நமக்கு அந்த பர்ஃபெக்டான ஒரு ஃபிட் வரும். லைக் அந்த க்ரஷ் எதுவுமே இல்லாமல் இருக்கும். இது ஃபுல்லாக எல்லாமே ஸ்லிட் வச்சு தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பிளெயினில் நம்ம கொடுத்துருக்கறனால இந்த ஸ்லீவ்க்கு ஒரு தின் ஒரு பார்டர் இது மாதிரி கொடுத்தா ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த பார்டர். இதே பர்பிளில் நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா மேலே வந்து ஃபுல்லாக நம்ம வந்து பர்பிளில் நம்ம இந்த பட்டி எல்லாமே நம்ம கொடுத்துருக்கலாம். இதுவே ஒரு சிலர் கேட்பாங்க, கொஞ்சம் எனக்கு இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக போகிற டாப்ஸு, அட் த சேம் டைம் எனக்கு இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா கிராண்டாக கூட இருக்கலாம், எனக்கு இன்னும் ஸ்பெண்ட் பண்ண ஐம் ரெடி டு கோ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா டோன்ட் வரி, இந்த டாப்போட ஃபேப்ரிக் எடுத்து கீழே நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ சாய்ஸ் நம்மளோட தான். நீங்கள் என்ன மாதிரி வேணாலும் நீங்கள் பண்ணலாம். சாய்ஸ் நம்மளோட தான். ஹாய் மோனி, எலகெண்டா, தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து மேம் இதுக்கு வந்து ஓவர் கோட் கேட்டிருக்காங்க. அந்த ஓவர் கோட் என்ன அப்படின்னா, லைக் நம்ம லாஸ்ட் இதுக்கு பிஃபோர்லாம் நம்ம ஒரு லைவ்ல நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸோ க்ரோசேல, ஸோ அந்த ஸ்ட்ரென்த் ஃபுல்லாக நம்ம க்ரோசேல நம்ம போட போகிறோம். மேம் கேட்டிருக்கிறது ஸ்லீவ்லெஸ் போட்டு மேலே யூஸ் பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க. லைக் இந்த மாதிரி ஒரு பிங்க் கலரில் கஸ்டமைஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம ரெடி பண்ணிவிட்டு நான் டெஃபினட்டாக உங்களுக்கு நான் காமிப்பேன். இதுவும் அப்படிதான். நீங்கள் பேக்கில் ஜிப் கொடுத்துருக்கோம். சேம் லாக்கிங்க்கு எப்பயுமே நம்ம இந்த ஹுக் கொடுத்து தான் நம்ம ரெடி பண்ணுவோம். இந்த ஜிப் எதுக்காகனா ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வியர் பண்ண, அதுக்காக. இதுவும் ஸ்லிட் வச்சு சேம் ரேகா கார்த்திகேயன் மேமோட தான் இந்த டாப்ஸும். இதுவும் நம்மளோட மெட்டீரியல் பார்த்து மேம் சோர்ஸ் பண்ணது தான், இனியால் சோர்ஸ் பண்ணது தான். பட் இது வந்து மேமோட கஸ்டமைஸ், மேம் தான் இந்த டிசைன் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ இது மேம் தான் இதுக்கு டிசைன்ஸ் எல்லாமே கொடுத்தது மேம் தான் கொடுத்துருக்காங்க. தென் இவங்க வந்து சங்கீதான்னு ஒரு மேம், இவங்க வந்து சென்னை. ஸோ அவங்களோட 3 டாப்ஸ். ஸோ இதை வெளியில் இங்கே சேலமில் தான் சோர்ஸ் பண்ணியிருக்காங்க, மெட்டீரியல் சோர்ஸ் பண்ணி நம்மகிட்ட ஸ்டிச்சிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி போட் நெக், 3/4 ஸ்லீவ், நோ ஜிப். ஸோ இதே ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸ்லிட் கொடுத்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். பட் மீட்டர்ஸ் இதுக்கு வந்து 2.5 மீட்டர்ஸ். இந்த வித்து நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம். பட் இது ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட் கட்டில் பண்ணிருக்கோம். நல்லா இருக்குங்களா? பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எந்த டாப்ஸ் நீங்கள் இனியால் பார்த்தீங்கனாலும் லைக் இந்த ஃப்ரண்ட்ல இந்த டாட் கொடுத்துருப்போம். பிகாஸ் இந்த டாட் எதுக்காக அப்படிங்கிறது உங்களுக்கு நம்ம ரெகுலர் கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே வந்து ரெகுலர் வியூவர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த டாட் எதுக்காகனா லைக் நமக்கு அந்த பர்ஃபெக்டான ஒரு அவுட்ஃபிட் வரணுங்கிறதுக்காக. நியூ வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா இது எதுக்காகனா ஒரு சின்ன ரிங்கிள்ஸ் கூட வராமல் பர்ஃபெக்டாக உங்களுக்கு அப்படியே சீட் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டாட் நம்ம எடுத்துக்கணும். தென் நெக்ஸ்ட் டாப், மை ஃபேவரட் கலர் பிளாக். ஸோ இது ஃபுல்லாகவே பார்டராகவே வந்துச்சு. ஸோ அந்த பார்டரில் எங்கெங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்து எல்லா இடத்துலையும் யூட்டிலைஸ் பண்ணியாச்சு.
3/4 ஸ்லீவ், தென் ஒரு ஜியோமெட்ரிக்கல் டிசைன்ஸ் கொடுத்து அதுக்கு மேட்சிங் அந்த பட்டன்ஸ் கூட பாருங்க எதில் ப்ரெஸ் பண்ணியிருக்கோன்னு. சேம் அவங்களோட பார்டரோட அந்த பார்டர்லேயே தான் நம்ம இந்த மாதிரி பட்டன்ஸ் நம்ம ப்ரெஸ் பண்ணியிருக்கோம். யா, இந்த டாப்ல 850 rupees ஸ்டிச்சிங் சார்ஜ். இந்த அளவுக்கு இன் அவுட் பண்ணிலாம் நம்ம ஸ்டிச் பண்ணல. ஃபுல்லாக கேன்வாஸ் கொடுத்து ஹெம்மிங் கொடுத்து அதுக்கு மேலே தான் இதை வந்து அப்ளிக் பண்ணியிருக்கோம். ரேமா மேம் 850. பேக்கில் நல்லா இருக்குங்களா? ஸோ ஈவன் ஃப்ரண்ட் ஆல்சோ ஸ்லிட்லேருந்து ஸோ இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். நல்லா இருக்குங்களா? எந்த பார்டர்ஸையும் எங்கேயும் வேஸ்ட் பண்ணாமல் இங்கே பாருங்கள் இந்த ஃபினிஷிங் எந்த அளவுக்கு ப்ராப்பர் இருக்குன்னு. ஹாய் லக்ஷ்மி, வெரி குட் ஈவினிங் டா. ஹாய் சரண்யா. ஓ மெட்டீரியல் லெஹங்கா ப்ளீஸ் மேம். இப்போ எதுவுமே அவைலபிள் இல்லை, இப்போ எதுவுமே இல்லை. ஆஃப்டர் லாக்டவுன் உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக நான் உங்களுக்கு வந்து மெட்டீரியல்ஸ்லாம் நான் காமிக்கிறேன். நீங்கள் வேணால் பர்சனலாக எனக்கு வந்து நீங்கள் லைனுக்கு வாங்க, நீங்கள் எனக்கு ஹாய் இனியா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன வேணும் அப்படிங்கிறது இப்போ லைவில் கேட்ட மாதிரி நீங்கள் எனக்கு அதில் கேளுங்க. நான் உங்களுக்கு வந்து வாய்ஸ் மெசேஜாக நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். மெட்டீரியல் ப்ளீஸ். திஸ் இஸ் 850 மேம் வித் லைனிங்கோட. தென் நெக்ஸ்ட் டாப் இதுக்கு 900 பிகாஸ் வேலை அதிகமா, எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது இல்லையா? ஸோ அதுதான். இந்த ஹூக் கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிளில் தான் இருக்கும், எக்ஸ்ட்ரா கொடுத்து தான் பண்ணியிருப்போம். பிகாஸ் இது எதுக்காக எக்ஸ்ட்ரா அப்படின்னா, லைக் குழந்தையெல்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னா பேபிஸை வந்து நம்ம கேர் பண்ணணும் அப்படின்னா லைக் நமக்கு தூக்கக்குள்ளே கீழே உட்காரக்குள்ளே எடுக்கக்குள்ளே இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா இதை கொடுத்து நம்ம ஹூக் வச்சு பண்ணிக்கிறோம். நிறைய இடத்துல நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணி பார்த்துப்போம்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கொடுக்காம நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி ஈவன் பண்ணி பார்த்துப்போம். பட் இதுவும் அப்படி தான், சேம் உங்களுக்கு ஈவனாக இருக்கும். அது சேம் டைம் உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். அந்த ஜிப் ஓப்பன்லேருந்து உங்களுக்கு கரெக்டாக இது க்ளோசிங் ஜிப் வச்சு தான் பண்ணியிருக்கோம். அப்போது ஃபினிஷிங்கில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா இதான் ஃபினிஷிங் இனியாவது. ஸோ இதுக்குமே எக்ஸ்ட்ரா பீசஸ் கொடுத்து ஹெம்மிங்கில் தான் நம்ம கொடுத்துருக்கோம். உங்களால் எங்கேயுமே உங்களால் வந்து இதை கண்டுபிடிக்க முடியாது, அன்ஃபினிஷிங்கே உங்களுக்கு இருக்காது. ஸோ திஸ் இஸ் இனியா. ஹாய் யோகா மேம், சாரி வெரி நைஸா, என் மாமா பொண்ணு சாரி. இதுக்கு மட்டும் நம்ம இந்த ஸ்டிச்சிங்கில் செப்பரேட் பண்ண தேவையில்லை. பிகாஸ் என்ன ரீசன் அப்படின்னா லைக் இது காலர் நெக்கு. ஸோ நம்ம இதை வந்து என்லார்ஜ் பண்ணவும் மாட்டோம், லைக் அதை ஷார்ட் பண்ணவும் மாட்டோம். ஸோ ரெண்டுத்துக்கும் ஒர்க் இல்லாதனால லைக் ஜாயின் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம், ஸ்டிச் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் இனியா ஸ்பெஷல் என்ன அப்படின்னா நீங்கள் இப்போ இருக்க வெயிட்லேருந்து 10 to 15 kgs நீங்கள் வெயிட் கெயின் ஆனாலும் இனியா டிசைனர்ஸோட ட்ரெஸ்ஸை நீங்கள் எவ்வளோ நாள் கழிச்சு வேணாலும் வேர் பண்ணலாம். மினிமம் 10 to 15 kgs. இது நான் வந்து கொரியர் அனுப்புகிறனால எக்ஸ்ட்ரா இன்னும் 2-3 ஸ்டிச்சஸ் எக்ஸஸாக நான் போட்டு நான் சென்ட் பண்ணி கொடுப்பேன். உங்களுக்கு இந்த லைவ் இனியா டிசைனர்ஸ் லைவ் பிடிச்சிருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், டெஃபினட்டாக ரிவ்யூ கொடுங்க. ஓகே, சேம் இந்த டாட் எதுலேயுமே மிஸ் ஆகாது. உங்களுக்கு இன்னும் பர்ஃபெக்டாக நல்லா ஸ்லிம்மாக இருக்கேன், எனக்கு நல்லா வந்து அவுட்ஃபிட் வந்து நல்லா ஷேப்பாக வேணும், ஸ்ட்ரக்சராக வேணும் அப்படின்னா லைக் எவ்வளோ ஸ்லிம்மாக இருந்தாலும் ஃபேட்டாக இருந்தாலும் நம்ம இந்த பேக் டாட் நம்ம பண்ணுவோம். ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கீங்க, நல்லா உங்களுக்கு ஷேப்பாக ஸ்ட்ரக்சராக தெரியும்னா இந்த ஃப்ரண்ட்டில் நீங்கள் ஒரு 7 inchesக்கு நீங்கள் ஒரு டாட் ஒன்று எடுக்கலாம். அந்த டாட் நீங்கள் எடுத்தீங்கன்னா இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு சிம்ரன் மாதிரி வேணும்னு எல்லாரும் சொல்லுவாங்களே, ஸோ சிம்ரன் மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் யார் யார் வீட்டில் ஸ்டிச் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருக்கும் கொடுக்குற டிப்ஸ். ஸோ சேம் 3/4 ஸ்லீவ். இவங்களும் ஆன்லைனில் வந்த சங்கீதா தான்.
ஸோ அவங்களோட ஆர்டர் தான் ரெடி ஆயிடுச்சு. லைவுக்காக தான் வெயிட் பண்ணி இதை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இன்னும் கொரியர் சென்ட் பண்ணாமல் இருக்கேன். ஹாய் ஷர்மிளா மேம், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இது வந்து ஒரு சிங்கப்பூர் கஸ்டமர். இது பியோர் ஒரிஜினல் பனாரஸ். இது மீட்டர் வந்து 2500 rupees 1 மீட்டர். அவங்களே பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. மெட்டீரியல் அவங்களே சோர்ஸ் பண்ணி நமக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. இது பியோர் ரா சில்க். மீட்டர் 850 rupees. ஸோ போத்தீஸில் சோர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் அப்படி தான், சேம் ஃபினிஷிங் வந்து அவங்களுக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். இன்சைட் பேக்கில் என்ன மாதிரி பண்ணியிருக்குன்னா, போட் நெக்கில் லைக் இந்த மாதிரி ஒரு ஹோல் கொடுத்துருக்கோம். ஸோ ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும் இது. தேங்க்யூ லக்ஷ்மி மேம், தேங்க்யூ ஸோ மச். ஸ்லீவுக்கும் இது பனாரஸ் நமக்கு கொஞ்சம் காஸ்ட்லிங்கிறனால ஸ்லீவோட மட்டும் ஸ்டாப் பண்ணி எடுத்து கொடுத்து என்ன மெட்டீரியல் இதுக்கு எடுக்கலான்னு கேட்டாங்க. நான் சொன்ன ஐடியா வந்து ஒன்று, நான் மெயினாக சொன்னது டாமினேட்டிங் கலர் அப்படின்னா ஆரஞ்சு கலர் ரொம்ப பெட்டராக இருக்கும் அப்படின்னு. ஹாய் தமிழ் பிரியா, யா குட். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் தேவிகா மேம், துபாயில் இருக்கீங்களா? ஸோ இந்த மாதிரி பார்டர் கொடுத்து நம்ம பண்ணிக்கணும். இந்த பார்டருமே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன மாதிரி இன்புட் பண்ணியிருக்கோங்கிறதே வெளியே தெரியாது. ஸோ அதுதான் இதோட ஸ்பெஷல். யா சூப்பு, ஃபைன். சேம் நான் சொன்ன அதே இது எல்லாமே எல்லா ஸ்டைலும் வரும். உங்களுக்கு பேக் டாட் கொடுத்துருக்கு. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு பிரின்சஸ் பண்ணியிருக்கிறனால உங்களுக்கு நான் சொன்ன அந்த அந்த ஸ்டிச்சிங் மட்டும் நமக்கு தேவையில்லை. ஸோ அந்த டாட் நம்ம இதுக்கு பண்ணணும் அப்படிங்கிறது தேவையில்லை. பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எந்த டிசைன் இருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க. 9585133383ங்கிற நம்பருக்கு. ப்ளீஸ் மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட், வாட்ஸ்அப் வாய்ஸ் மெசேஜ் ப்ளீஸ். ஸோ நெக்ஸ்ட் நான் ஒரு லாஸ்ட் டைம் லைவ் நான் வீட்டில் பண்ணியிருக்கக்குள்ளையா இல்லை க்ளோசிங்கில் நான் சொன்னேன், ஒரு நெட்டர்டில் வந்து லைக் ஒரு பிரிக்ஸ் கலரில் வந்து ஒரு ஆஷ் டாட்டடில் வந்து ஒரு நெட் ஃபேப்ரிக் ஒன்று காமிச்சேன். ஸோ அதுக்கு தான் ஒரு கஸ்டமர் வந்து அதை லைவில் பார்த்துட்டு இது மாதிரி ஸ்லீவ்லெஸ்ஸில் இந்த நெக் வந்து அவ்வளோ ஃபேமஸ் ஆயிடுச்சுங்க. அந்த லைவில் காமிச்சது தான். சேம் ஜிப் வச்சு எல்லா இதையும் ஓப்பன் பண்ணி காமிக்கணுங்கிறதுல எல்லா ஃபினிஷிங்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இனியால் ஜிப் வச்சு ஸ்லீவ்லெஸ்ஸில் அதே டாட் நம்ம கொடுத்துருக்கோம். டாட் கொடுத்து ஈவன் பேக் ஆல்சோ ஷேப் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்லிட் அவங்க எங்கே கேட்குறாங்களோ கஸ்டமர்ஸ் வந்து என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ எந்த மெட்டீரியலும் இருக்குது. இந்த மெட்டீரியல் வேணும் அப்படின்னா 280 rupees 1 மீட்டர். 9585513383ங்கிற நம்பருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். லைக் உங்களுக்கு எந்த மெட்டீரியல்ஸ், எந்த லைக் டாப்ஸு ஃபேப்ரிக் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணி ப்ரைஸ் கேளுங்க ப்ளீஸ். தென் இது நம்மளோட ஒரு கஸ்டமர் அக்கா தான். இவங்களும் ஃபேஸ்புக்லேருந்து வந்தாங்க. ஃபர்ஸ்ட் லாக்டவுன் போட்டப்போ அவங்க பொண்ணுக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க. சௌமி அக்கா அவங்க பேர். ஸோ அதோட சாரீ தான் இது. இந்த சாரீ ப்ரைஸ் வந்து 3950 rupees வெளியில் சோர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த சாரீ. ஆக்சுவலாக இவங்களும் சாரீ பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுங்கள். அந்த அக்கா காண்டாக்ட் நம்பர் நான் டெஃபினட்டாக உங்களுக்கு சென்ட் பண்ணி கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்கள் நம்பர் நான் டெஃபினட்டாக நான் அந்த அக்காட்ட கேட்டுட்டு நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ போட்டெக் பண்ணி பேக்கில் இந்த மாதிரி ஒரு ஜாமெட்ரிக்கல் ஓப்பன் தென் ஒரு பாம்பம் கொடுத்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ
ரொம்ப ரீசனபிளாக இருக்கும் இவங்ககிட்ட ரேட்டு. மை ஐடியல் த்ரெட்ஸ் எப்படி சொல்லுவோன்னா அந்த மாதிரி தான் இந்த அக்காவும் ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. ஐ திங்க் ப்ரீத்தின்னு நினைக்கிறேன் அவங்க ஷோ. நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணால் அவங்க உங்களுக்கு சென்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இது மாதிரி எல்போ ஸ்லீவ் பண்ணியிருக்கோம். என்ன பார்டர் வந்துச்சுனாலும் இதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு பைப்பிங் ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ இது மாதிரி கொடுத்து தான் நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். நெக்லைன் ஃபுல்லாக பைப்பிங், சேம் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் ஹுக். நீங்கள் எவ்வளோ வெயிட் போட்டாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக். ஸோ இவங்க மை ரெகுலர் கஸ்டமர். இவங்களை யார் ரெஃபர் பண்ணாங்க அப்படின்னா மீனாட்சி நாராயணின்னு ஒரு டென்டிஸ்ட், அவங்க தான் ரெஃபர் பண்ணாங்க. டாக்டர் அன்புக்கொடி நித்யா மேம் அவங்களோட டாப்ஸ் நம்ம ஷாப்பில் தான் இதை சோர்ஸ் பண்ணாங்க. ஸோ இதை நைட்டியாகவும் யூஸ் பண்ணலாம், அட் த சேம் டைம் வெளியில் மேக்ஸியாகவும் யூஸ் பண்ணலான்னு நான் சொன்ன ஒரே விஷயந்தான். ஓ என்ன இனியா இப்படி சொல்கிறீங்க, உங்கள் சாய்ஸ் எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ உடனே அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டாப்ஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம். பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. 9555513383 நம்பருக்கு எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இது ஒரு ரவுண்ட் நெக். ஸோ உங்களுக்கு லாஸ்ட் டைம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் ஒரு மெட்டீரியல் வந்து என்ன மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறேன் பாருங்கள் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் இந்த டாப்பை நான் ரெடி பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் மை டாப். ஸோ ரெகுலர் நம்ம வந்து போட் நெக் ரவுண்ட் அந்த மாதிரி தான் நம்ம போட்டிருப்போம். லைக் இதில் ட்ராப் வச்சு ரவுண்ட் நெக் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்லீவ்லாம் வியர் பண்ணி பார்த்தாவே தெரியும். நம்ம ஃபேட்டாக இருக்கும் அது மாதிரிலாம் ஃபீல் பண்ணவே தேவையில்லை. ஸோ ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். அந்த கலர் காம்பினேஷன் ஆல்சோ 100% பர்ஃபெக்டாக இருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. 9585513383 நம்பருக்கு எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. நல்லா இருக்கா? நீங்கள் கூட ட்ரை பண்ணலாம். ஃபுல்லாக லேயர்ஸ் தான். மேலே பிளெயின் ஆல்ரெடி ஒரு சிங்கிள் லேயர்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஃபுல்லாக ஃப்ளோரல் தான் ஃபுல்லாக. பட் இதுக்கு மெட்டீரியல்ஸ் எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னா மினிமம் 4 meters. பிகாஸ் இது ரொம்ப லென்த்து. ஃப்ளோ டச். யா தேங்க்யூ சரண்யா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ லக்ஷ்மி. ஸோ இது நமக்கு எவ்வளோ கம்மியாக வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். தெரியுதுங்களா ஃப்ளார் எவ்வளோ இருக்குன்னு? ஸோ ஒரு குட்டி பேபிக்கு இதை நீங்கள் போட்டு முடிச்சுட்டு எனக்கு இது போர் அடிச்சிருச்சு, எனக்கு இது வேண்டாம், எனக்கு நார்மல் ஸ்லீவ் இருந்தால் ஓகே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னு வைங்களேன். பட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு அழகாக பேபிக்கு நீங்கள் ஏதாவது ஃப்ராக்காக ரெடி பண்ணிடலாம். பார்ன் பேபிக்கு எக்ஸலண்ட் ஐடியாவில் லக்ஷ்மி ஃபியூச்சர். தேங்க்யூ நித்யா மேம். ஸோ இதுதான் அந்த டாப். பிடிச்சிருக்குங்களா? போட்ட மாதிரியே இருக்குல்ல? பேக் சேம். ஹாய் ஹேமா மேம், வெரி குட் ஈவினிங். லேட்டாக வந்துட்டீங்க போல இருக்கு. ஸோ பேக் ஜிப் இன்னும் ஃபினிஷ் பண்ணல, இல்லைன்னா நான் லைவ் போட்டிருப்பேன். பட் இதை போடுறேன்னு சொல்லிட்டேன்ல. நைஸ் டாப் நித்யா மேம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். ஹாய்டா ரேவதி, நல்லா இருக்குல்ல? ஸோ இதுவும் அப்படி தான். ஜிப்பு உங்களுக்கு பாருங்கள், இதுவும் அப்படி தான் பண்ணியிருப்போம். லைக் அவங்களுக்கு வந்து ஒன்லி நீங்கள் எப்பயுமே இந்த யோக்கோட மட்டும் பண்ணவே கூடாது. யோக்கோட நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு வேர் கணக்கில் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். சம்டைம்ஸ் வந்து அது டேர் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஜிப் தானே உங்களுக்கு எப்பயுமே வந்து அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. இவ்வளோ தென் ஃபேப்ரிக்கில் எப்படி பார்த்தீங்களா கொஞ்சம் கூட அந்த ரிங்கிள்ஸே இல்லாமல் இருக்குது. திஸ் இஸ் இனியா.
நிறைய பேர் நினச்சிருப்பாங்க, டெய்லர்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. என்ன ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, மேம் நானும் வந்து ஒரு டெய்லர் தான், பட் நான் இங்கே 350 தான் நான் சார்ஜ் பண்ணுறேன், நீங்கள் 650 சார்ஜ் பண்ணுறீங்க, ஏன் மேம் நீங்கள் இவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. நான் அதுக்கு சொல்லியிருக்கேன், நான் உங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் சென்ட் பண்ணி கொடுக்குறேன், நீங்கள் எனக்கு ஒரு ப்ளவுஸ் சென்ட் பண்ணி கொடுங்க, ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இதை அவங்க பார்த்தா அவங்களுக்கு தெரியும். இது மாதிரி இந்த மற்றவங்க இப்போது இதே நீங்கள் வீட்டில் ஸ்டிச் பண்ணுறவங்க என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, இதை ஃபுல்லாக ஹோல் கரெக்டாக எடுத்துட்டு பேக்கு லைனிங் தென் மெயின் ரெண்டுத்தையும் போட்டு ஸ்டிச் ஓட்டி கட் பண்ணிவிட்டு உள்ள ஒரு சர்க்கிள் நீங்கள் கட் பண்ணிவிட்டு திருப்பி இருப்பீங்க, இன் அவுட் பண்ணியிருப்பீங்க. பட் இனியால் இன் அவுட் இல்லை. நீங்கள் எத்தனை கொடுத்தீங்கனாலும் 10, 12 whatever நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் லைக் இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபினிஷிங். ஸோ இனியானாவே ஃபினிஷிங் தான். இதெல்லாம் இன்னும் ஃபினிஷ் ஆகலை. இப்போ தான் இனியானா ஃபினிஷிங், நீங்கள் இப்போ ஃபினிஷ் ஆகலைங்கிறீங்க. ஐ மீன் இன்னும் கம்ப்ளீட் பண்ணலன்னு சொல்ல வந்தேன். ஹாய் பத்மாவதி மேம், வெரி குட் ஈவினிங். ஏன் லேட்டாக வந்திருக்கீங்க பார்த்தீங்களா? திருப்பி நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பார்க்கணும் லைவ். ஃப்ளோர் டச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அங்கே பாருங்க. ஸோ ஃப்ளோர் டச் டாப், நார்மல் டாப்பே நம்ம ஃப்ளோர் டச்சில் போடலாம். நிறைய பேர் சொல்வீங்க, ஐயோ நான் கொஞ்சம் வில்லேஜில் இருக்கேன், நான் எப்படி வந்து நான் அம்பர்லா கட்டிங்லாம் வீட்டில் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, நான் இந்த மாதிரி என்னோடய நேட்டிவ் பிளேஸ் போகிறேன், எனக்கு இந்த மாதிரிலாம் இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள், ஹோம் டூர் போகிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் நீங்கள் ஒரே பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன மாதிரி பிடிச்சிருக்கோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க, லென்த் எவ்வளோ வேணுமோ இவ்வளோ வச்சுக்கோங்க. இதுக்கு என்ன மாதிரி ஸ்கர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, லைக் கீழே பேண்ட்டு ஆங்கிள் ஃபிட் பேண்ட் யூஸ் பண்ணலாம், பென்சில் ஃபிட் பேண்ட் யூஸ் பண்ணலாம், பிளாசோ யூஸ் பண்ணலாம், டிவைடர் ஸ்கர்ட் யூஸ் பண்ணலாம், லைக் ஸ்கர்ட் யூஸ் பண்ணலாம். சாய்ஸ் உங்களோட தான். ரைட்டாங்க சரண்யா, சுகன்யா, சாரி. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ சாய்ஸ் உங்களோட தான். பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. 9585513383 நம்பருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் மட்டும் பண்ணினா போதும். தென் திஸ் இஸ் மை ஃபேவரட் குட்டிமாவோட ட்ரெஸ். நம்ம லைவ்ல சொன்னா இல்லையா, நெக்ஸ்ட் டைம் வந்து கொடுக்க போகிறாங்க, நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். 2 in 1, லைக் வீட்டுக்குள்ளே போடக்குள்ள நம்ம வந்து இதை வந்து நைட்டியாகவும் வெளியில் போகக்குள்ள இதை மேக்ஸியாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 in 1 நம்ம பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்காக தான் இது. என்ன மாதிரினா, ஃபுல்லாக உங்களுக்கு இந்த ஸ்டிச் எதுக்காக ஒட்டி வச்சுருக்கேன்னா ஐனிங்காக. இது கஸ்டமர் கைக்கு போகக்குள்ள இதை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஹாய் ராதா, லேட் டைமா? நோ ப்ராப்ளம். சுகன்யா, ஹேமா மேம், இனி யார் யார் இருக்கீங்களோ டெய்லர்ஸ் எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. டெய்லர்ஸ்க்காக தான் இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதே, டெய்லர்ஸ்க்காக தான். வீட்டில் இருக்கிறவங்களும் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கணும்லாம் நினைக்காதீங்க. இந்த லாக்டவுனில் நீங்கள் பொழுத வேஸ்ட்டாகவே நீங்கள் பண்ண வேணாம். ஒரு மிஷின் ஒன்று தைரியமாக நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. நான் எப்படி சொல்லித்தரனோ அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணுங்கள். நம்மளுக்கு தேவையானதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ அதுக்காக தான். ஸோ இது எதுக்காக இந்த ப்ளீட்டை எடுத்து இதில் ஒரு ஸ்டிச் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, லைக் அந்த ஐனிங் வந்து உங்களுக்கு கலையவே கலையாது. இது கஸ்டமர் கைக்கு போகல என்னென்னா, இது அப்படியே டக்குன்னு இப்போ ஒன்றே ஒன்று மட்டும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அப்படின்னா வந்துடும். ஃபுல்லாக டக் 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 டக்குன்னு எடுத்துடலாம். அப்போ உங்களுக்கு இது கலையாது. நம்ம எப்படி கஸ்டமர் கைக்கு போகணுமோ அந்த டைமிங் வரைக்கும் அப்படியே உங்களுக்கு அழகாக இருக்கும். ஸோ இஸ் வெரி டால், ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, எனக்கு கொஞ்சம் லூஸாக இருக்கட்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு நாட் ஒன்று வச்சுருக்கோம். எதுக்காகனா, லூஸாக இருக்கிறத இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த பேக்கில் இவங்க வந்து ஹை நெக் மட்டும் தான் போடுவாங்க. இஸ் மை லாஸ்ட் ஒன் குட்டி, என்னோட ஓன் சிஸ்டர் தான். ஸோ ஹை நெக் தான் போடுவாங்க, பேக்கில் லோ போட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜாமெட்ரிக்கல் ஒரு டிசைன்ஸ் கொடுத்து மேலே வந்து கொஞ்சம் ட்ரெண்டியாக இருக்கணுங்கிறதுக்காக, லைக் நம்ம இந்த ஓல்டு ஸ்டைலில் நம்ம வந்து ஷர்ட்டுக்கு பொத்தான் வைப்போம் இல்லைங்களா, பட்டன்ஸ். ஸோ அந்த பட்டன் தான் பண்ண போகிறோம். யா ராஜ், யா ப்ரைஸ் 2500 rupees only for stitching charges, otherwise material apart from that.
நைஸா? இதில் இன்னொரு ஸ்பெஷல் இருக்கு. என்ன 2500 சொல்கிறீங்க, 3500 சொல்கிறீங்க, இதில் ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா இவ்வளோ நேரம்? சே எஸ் ஆர் நோ. ஹேமா பாஸ்கர் மேம், சுகன்யா, நீங்களா தானே எக்ஸ்பர்ட். இதெல்லாம் டெய்லர்ஸ் இல்லை, நீங்கள் பெரிய டிசைனர்ஸ் இல்லை இன் ஃபியூச்சர். கண்டுபிடிச்சிங்களா இல்லையா? சீக்கிரமா சொல்லுங்க. இதில் என்ன ஸ்பெஷல்னா உங்களாலே கண்டுபிடிக்க முடியல பார்த்தீங்களா? யா ரைட், யா ரைட். யார் அதா ரைட்? யா ஓப்பன். சூப்பர் ராதா, கலக்கிட்டீங்க போங்க. லே சுகன்யா, லே டியர். ஸோ இதுதான். ஸோ ஃபீடிங் நான் லாஸ்ட் டைம் சொல்லிட்டேன், பட் இருந்தாலும் உங்களுக்கு அந்த தடமே தெரியாது எப்படி நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதே. யா ஃபீடிங் நைட்டி வித் ஃபீடிங் மேக்ஸி. ஹாய் காயத்ரி. யா வெரி குட் ஈவினிங் சிஸ், வெரி குட் ஈவினிங். அப்புறம் சொல்லணும்னு நினச்சேன், லைவில் பார்த்துட்டு எனக்கு மலேசியாவிலேருந்து ஒரு ஆர்டர் பிளேஸ் ஆகிருக்கு. ஸோ அது ஒர்க்கு வந்து நமக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ நல்லா இருக்குல்ல? திஸ் இஸ் மை குட்டிமாவோட டாப். தென் இதுவும் குட்டிமாவோட தான். திவ்யன். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஃபிட்டிங். என்னை பார்த்துட்டு நீங்கள் வந்து என் சிஸ்டர் வந்து ஹைட் கம்மின்னு நினச்சிடாதீங்க. ஷீ இஸ் வெரி டால். பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. 95551338 நம்பருக்கு எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. எஸ், ஃபீடிங் ட்ரெஸ் தான். பட் அதுக்கும் இந்த டாட் எடுத்திருக்கோம். சி, தேங்க்யூ பத்மா மேம், தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருக்குங்களா? ஸோ இந்த மெட்டீரியல் காஸ்ட் கேட்குறீங்களா? 350 rupees rayon fabric. யா ஃபீடிங் டாப். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் பிரிண்டில் இருக்கும். லைக் இதுக்கு நீங்கள் மஸ்டர்ட் காம்போ கூட போடலாம். லைக் எப்போவுமே வந்து இந்த பிங்கிஷ், இந்த பீட்ரூட் ரெட் வந்து எப்போவுமே ரொம்ப ப்ரிட்டி கலர். ஸோ அது யாருக்கு போட்டாலும் ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். லைக் டஸ்கி ஆர் ஃபேர் வாட் எவர், எந்த ஸ்கின் டோனாக இருந்தாலும் அது உங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ எதுக்காகவும் நம்ம டஸ்கிங்கிறதுலாம் ஃபீல் பண்ணவே கூடாது. இனியா வந்ததுக்கப்புறம் குண்டாக இருக்கேன், ஸ்லிம்மாக இருக்கேன், ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கேன். எத்தனை பேர் குண்டா இருக்குன்னு சொல்லுவான், ஏன் பத்மா மேம்? ஆனால் நான் ரொம்ப ஒல்லியாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ரியலி. ஆஃப்டர் அவங்க ஏதாவது ஆஃப்டர் ப்ரெக்னென்சி நார்மல் ஹைட் வருவாங்க, லைக் இல்லை ஃபோல்டிங் வேணும் அப்படின்னாலும் நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது பேபி வந்ததுக்கப்புறம் இந்த மெட்டீரியல் எல்லாமே சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ பேபிக்கும் ரெடி பண்ணிடுவேன். இந்த டாப்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. சேம் இதே டாப்ஸ்க்கு நான் பேபிக்கும் ரெடி பண்ணி லைவில் போடுவேன். ஐ திங்க் ஆகஸ்ட் மந்த்து நான் உங்களுக்கு லைவில் போடுவேன். ஸோ இதுவும் அப்படி தான், பேக்கில் ட்ரை பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லூஸ் வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் லூஸ் ஆர் டைட், ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பட் ராடாக இருக்காது, பட் ரொம்ப நீட்டாக இருக்கும். யா தேங்க்யூ சுபா, தேங்க்யூ ஸோ மச். இதுலேயும் அப்படி தான், ஸ்லீவுக்கு வந்து இது மாதிரி திக்காக ஒரு பார்டர். எக்ஸ்கியூஸ் மீ. மை ஸ்வீட் கஸ்டமர் லக்ஷ்மி. இது லக்ஷ்மியோட டாப். ஸோ லக்ஷ்மி கேட்டிருக்காங்க, இனியாக்கா எனக்கு நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுறது எல்லாமே வந்து எனக்கு யோக் வந்து எனக்கு வேறு கலர்லேயும் கீழே இருக்க எனக்கு இதுவும் வேறு கலரில் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் லக்ஷ்மிக்கு வந்து இந்த டாப்ஸ் எல்லாமே ஃப்ரண்ட்டில் மட்டும் ஜிப் வச்சு பண்ணியிருக்கேன்.
ஸோ இதுவும் ஃபீடிங் மேக்ஸி தான். போங்க, போட முடியல. ஸோ சேம் 3/4 ஸ்லீவ் வித்தவுட் லைனிங். தேங்க்யூ லக்ஷ்மி, தேங்க்யூ ஸோ மச்டா. தென் ஜெயா, தீபாக்கா. தீபாக்கா எங்கே இன்னும் காணோம். நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் தீபாக்கா வருவாங்கன்னு, வரவே இல்லை. அப்புறம் பாரிஸில் வந்து கமலின்னு இருக்காங்க. ஸோ கமலி வந்து இல்லாத லைவே நீங்கள் டே ஒன்லேருந்து ஸ்டில் நவ் கமலி இல்லாத லைவே என்னால் சொல்லவே முடியாது. லாஸ்ட் லைவ் மட்டும்தான் அவங்க வந்து வெளியில் ஏதோ வேலையாக போயிட்டாங்க. ஸோ அதனால் அந்த ஒரு லைவில் மட்டும்தான் அவங்க மிஸ்ஸிங். அதர்வைஸ் நீங்கள் எப்போனாலும் ப்ரெசென்ட் ஆயிடுவாங்க. ஸோ ஆர்டர்ஸ் எடுத்து வச்சுட்டு அவங்களுக்கு எல்லாம் ஸ்டிச் பண்ணி அவங்களோட லைவில் நான் எப்போவே காமிச்சிட்டேன். அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் ஸ்டிச் பண்ணி அவங்களுக்கு வெளியில் வந்து பாரிஸ் அனுப்புறதுக்கு இப்போ முடியாது. அதனால் சொல்லிட்டாங்க, பே பண்ணிட்டாங்க. பட் டியர் உங்ககிட்டயே இருக்கட்டும், நான் உங்ககிட்ட இதை நான் முடிச்சுட்டு ஆஃப்டர் பேண்டமிக் நான் உங்ககிட்ட நார்மலானதுக்கப்புறம் எனக்கு நீங்கள் இதை பாண்டிச்சேரி அனுப்பிடுங்க, நான் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க நான் ரொம்ப மிஸ் பண்ணுற ஒரு கஸ்டமர். இந்தியா வந்து 10 years ஆயிடுச்சுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஸோ டெஃபினட்டாக அவங்க வந்து இந்தியா வருவாங்க. நெக்ஸ்ட் டைம் வரணும், ஹாப்பியாக வந்து அவங்க அம்மாவெல்லாம் பார்க்கணுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு கேட்டுட்ருக்காங்க. பட் அவங்க வரணும். அவங்க புக் பண்ணாத ஆர்டர்ஸே இருக்காது. எந்த லைவ் நம்ம எதை பார்த்தாலும் அவங்க அதை புக் பண்ணிடுவாங்க. ஈவன் தீபாக்கா மாதிரி. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட இனியா டிசைனர்ஸ் லைக் ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப் அண்ட் தென் ஸ்டேட்டஸில் பார்த்துட்டு புக் பண்ண ஆர்டர்ஸ். ஸோ டிஷ்யூவில் ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது. இதெல்லாம் ஒரு சின்ன ஃபங்க்ஷன்ஸ், ஒரு மினி ஃபங்க்ஷன்ஸே போக முடியாதுல்ல. ஸோ மினி ஃபங்க்ஷன்ஸ் போனால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லிட்டு நான் ரெடியாக வர மாதிரி அழகாக ரெடி ஆகிக்குவோம், ரைட்? ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. 9585513383ங்கிற நம்பருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் பண்ணிடுங்க. அவங்களுக்கு இதில் என்ன கலர்ஸ் வேணும்னாலும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி கொடுக்குறேன். இது நம்ம ஷாப்பில் சோர்ஸ் பண்ணது தான். லைக் இது வந்து பல்லு, திஸ் டாசல்ஸ். இனியா டிசைனர்ஸ் டாசல்ஸ் மாதிரியே பாருங்கள் எவ்வளோ ப்ரிட்டியாக இருக்குது டாசல்ஸ். ஸோ அந்த ஒரு பெரிய ப்ளஸ் அப்படி கோல்டன் கலரில் செம்மையாக ஒரு ப்ளவுஸ். திஸ் இஸ் ப்ளவுஸ். பிக் பார்டரும் இருக்குது, ஸ்மால் ஒன்னும் இருக்குது. ஸோ சாய்ஸ் உங்களோட தான். நீங்கள் எதை எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பஃப் ஸ்லீவ் போட்டு நார்மலாக ஒரு பிளைன் நம்ம பண்ணி லைக் இதில் ஒரு ஆர்டர் வந்து நம்ம கள்ளக்குறிச்சியிலேருந்து ஜெயராணியும் புக் பண்ணியிருக்காங்க. பட் ஜெயாவை அப்பப்பா நான் ஒரு பஃப் ஸ்லீவ் போடுதா, ஹாய் இந்தோ, வெரி குட் ஈவினிங் டியர், ஒரு பஃப் ஸ்லீவ் நீ போடு அப்படின்னு சொல்லி என்னை கன்வின்ஸ் பண்ணி ஒரு பஃப் நான் போட வைக்கிறதுக்குள்ள பட்ட பாடு இருக்குது பாருங்கள். ரொம்ப பெரிய பாடு. பிகாஸ் நிறைய கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்போ எதுக்கு என்ன மாதிரி போடுறது, இந்த ஹேண்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுத்தா நமக்கு நேம் இருக்குமே. மெயினாக நாங்கள் எதுக்கோசரம் உங்ககிட்ட சொல்கிறது, அழகாக பஃப் ஸ்லீவ் இதெல்லாம் நம்ம போட ரொம்ப ப்ரிட்டியாக இருப்போம் இல்லையா. ஸோ அதுக்காக தான் பஃப் நீங்கள் எப்போ போட்டிங்கனாலுமே ரொம்ப ப்ரிட்டியாக இருப்பீங்க. லைக் ஜெயாவுக்கு அதை தான் சொன்னேன். இப்போ அம்மனி வந்து பஃபை தவிர வேறு எதையுமே போட மாட்டேங்கிறாங்க. ஸோ அவங்களும் இதில் ஒரு சாரீ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நான் இப்போதைக்கு சென்ட் பண்ணி கொடுக்கணும். ஸோ ஆஃப்டர் பேண்டமிக் அவங்க வந்ததுக்கப்புறம் இதை மெஷர்மெண்ட் கொடுத்துட்டு என்கிட்ட ஸ்டிச் பண்ணிப்பாங்க. ஸோ தீபாக்காவுக்கு 1 கலர், சேம் சாரியில் கலர்ஸ் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். லைக் இது ஒரு ப்ளூயிஷ் சி ப்ளூ, சேம் டாசல்ஸ். இது ஒரு மாதிரி லைக் ஒரு பேரட் கிரீன். கேமராவுக்கு சேஞ்ச் ஆகுது, பட் அந்த கலர் தான் இருக்கும். சேம் சாரி, ஈவன் ப்ளவுஸ் ஆல்சோ ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஓப்பன் பண்ணி காமிக்கணுங்களா வேண்டாமா? வேண்டாம், திருப்பி மடிக்கணும். சர்வெண்ட்லாம் வேறு இல்லை. ஸோ நானே தான் மடிக்கணும். ஸோ இதில் 3 சாரீஸ் வந்திருக்கு. அப்புறம் கலம்கரியில் வந்து தீபாக்காவுக்கு ஆல்ரெடி இந்த ஆர்டரை ப்ளேஸ் பண்ணி கொடுத்துட்டேன். பவித்ரா மேம்க்கும் ஆர்டர் ரெடி பண்ணி அவங்களுக்கும் என்கிட்ட தான் இருக்குது பார்சல். அதுலேயே கலர்ஸ் கேட்டிருந்தாங்க மேம். ஸோ பவானி மேம் உங்களோட ஆர்டர். இந்த க்ரீன் வந்து சுமதி மேம்து. ஸோ லினனில் வந்து கலம்கரி. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும்.
எது பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. 95551383ங்கிற நம்பருக்கு எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனா நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணிடுவேன். உண்மை. தென் இது ஒரு கலர், சாக்லேட் கலர். இவங்க ரம்யான்னு ஒரு கஸ்டமருக்கு. ஹாய் சுபத்ரா மேம், சுபத்ரா ராஜன் மேம் சிஸ்டர். ஹாய் சிஸ்டர். எஸ். ஸோ நெக்ஸ்ட்டு என்கிட்ட வந்து ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. எனக்கு வந்து ரொம்ப மெலிசாக எனக்கு லைவ் பார்த்துட்டு தான் கேட்டாங்க. வை நோ ரிப்ளை, வை நோ ரிப்ளை, வை நோ ரிப்ளை அப்படின்னு என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க. ரிப்ளை என்னால் கொடுக்கறதுக்கு என்னென்னா, நான் ஷாப் போனால் மட்டும்தான் என்னால் வந்து அவங்களுக்கு தேவையான மெட்டீரியலை என்னால் காமிக்க முடியும். அதர்வைஸ் இப்போ வந்து நம்ம லாக்டவுனில் இருக்கிறனால ஸோ நம்ம வெளியில் போகிறதே நமக்கு அது வந்து அட்வைசபிள் இல்லை. ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஸோ நான் உங்களுக்கு ஒன் மோர் கலர் வந்து லைக் ஒரு ரெட் கலர் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த கலர் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எங்க இன்னும் வசந்தமுலையக்கா காணோம்? சுபிக்ஷா, ஸோ இந்த ஒரு ரெட் கலர் ரொம்ப நல்லா இருக்கும். மெட்டீரியல் நல்ல சாஃப்டா. ஹாய் வாசுகி மேம், ஹாய். ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க. 95551383ங்கிற நம்பருக்கு எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. இது வந்து தீபாக்கா ஒன் சாரி ஆல்ரெடி இதை புக் பண்ணிட்டாங்க. ஸோ தென் உங்களுக்கு யாருக்கு பிடிச்சிருந்துச்சுனாலும் இது எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. 95551383ங்கிற நம்பருக்கு எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. நான் உங்களுக்கு இதை கட் பண்ணி உங்களுக்கு நான் சென்ட் பண்ணி கொடுத்துட்றேன். தென் லாஸ்ட் லைவில் வந்து ஒரு சில்வர் கலர் சாரியில் வந்து ஃப்ளோரல் பிரிண்ட் லைக் இது ரோஸ் எம்ப்ராய்டரி போட்டது வந்து நீங்கள் நிறைய ஆர்டர்ஸ் வந்து புக் ஆகிருந்தது. லைக் அது எல்லாமே ஆர்டர்ஸ் வந்து பிளேசிங்கில் இருக்குது. ஸோ வந்துடும். ஒரு 10-15 டேஸ் ஆகிடும். ஒரு 3 கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் அதை நான் வந்து கொரியருக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கஸ்டமர் எங்கிட்ட கேட்டிருந்தாங்க, என்னாச்சு வாசுகி மேம்? ஹாய் சித்ரா மேம், வெரி குட் ஈவினிங். அப்புறம் என்கிட்ட ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க, மேம் எனக்கு வந்து நீங்கள் உங்களோட கஸ்டமைஸ்டு சாரி எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் எனக்கு வந்து சென்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. பர்சனலாக கேட்டாங்க. எப்படினாலும் நான் ஓப்பன் பண்ணி தான் பண்ணி ஆகணும். ஃபுல்லாக அவங்களுக்கு காமிச்சா மட்டும்தான் அது ரொம்ப ப்ரெசென்ட்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா இது எப்படி அவங்க இந்த மாடல் நமக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் அவங்களுக்காக தான் நான் வந்து ஃபுல்லாக நான் ஓப்பன் பண்ணி அவங்களுக்காக தான் நான் காமிக்க போகிறேன். எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ உங்களோட சாரீஸே காமிங்க, நான் இப்போ பார்த்துட்டு நான் அது மாதிரி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இது ஃபுல்லாக இது பியோர் சில்க் சாரி, சாஃப்ட் சில்க். இது பல்லு, ஃபுல்லாக ஜாமெட்ரிக்கல்ல அப்ளிக் இது மாதிரி அப்ளிக் பண்ணியிருக்கு. பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க. ஹாய் சிவா, வெரி குட் ஈவினிங். ஸோ இது ஃபுல்லாக காட்டன் ஃபேப்ரிக்கில் நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஜாமெட்ரிக்கல் டிசைனை வந்து அப்ளிக் பண்ணியிருக்கேன். ஸோ சில்கில் ஜாமெட்ரிக்கல். திஸ் இஸ் மை சாரி. லைக் இதில் என்ன ஆயிடுச்சுன்னா என்னோடய சர்வெண்ட் வந்து தண்ணியில் முக்கிட்டாங்க. அதனால் சில்க் அப்படிங்கிறனால கலர் ஃபேட் ஆகிடுச்சு. பிகாஸ் இது ஒயிட் கலரில் நான் கொடுத்துருந்தேன். ஸோ இதை நான் சேஞ்ச் பண்ணும். ஹாய் அனுஷியா மேம், ஹாய் 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 ஹாய். இந்த சாரியில் இன்னும் என்ன, இது எல்லாருமே அப்ளிக் பண்ணலாமே, இதில் என்ன இருக்குது? ஆக்சுவலாக நித்யா மேம் இதை நான் கோட் பண்ணவே இல்லை. பிகாஸ் மை சாரி, ஸோ நான் கோட் பண்ணல. மினிமம் உங்களுக்கு வந்து ஒரு 556 வரும். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இதில் நான் பவித்ரா மேம்க்கு ஒன்று பண்ணியிருந்தேன். ரொம்ப எந்துவாயி கொஞ்சம் உங்களுக்கு ப்ளீஸ் கொஞ்சம் அதிகமாக வரட்டுங்கிறதுக்காக நிறைய பண்ணி கொடுத்துட்டேன். எனக்கு அது பார்ட்லி வந்து எனக்கு சரியாக வரல அப்படின்னு அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இது ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன்.
பல்லு இந்த மாதிரி பார்க்லி இது மாதிரி பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக ஜாமெட்ரிக்கலில் பண்ணியிருக்கோம். பிடிச்சிருக்குங்களா? பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. 95855383 நம்பருக்கு எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இது பண்ணித்தரேன். இதுவே உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும் அப்படின்னா கூட ஷியோராக பண்ண முடியும். 25Kக்கு பண்ண முடியும். பட் இந்த சில்கில் பண்ண முடியாது, வேறு ஃபேப்ரிக்கில் பண்ணலாம். பட் மற்ற அப்ளிக் எல்லாமே வந்து காட்டனில் தான் பண்ணியிருக்கோம். ஸோ டோன்ட் வரி. ஹாய் சுசிலா, உங்கள் ஆர்டரை பற்றி நான் சொல்லிட்டேனே. இப்போ தான் சொன்னேன், மலேசியாவிலேருந்து ஒரு கஸ்டமர் எனக்கு சிங்கப்பூர்லேருந்து, ஸோ அவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு இப்போ தான் சுசிலா சொன்னேன். நீங்களும் வந்துட்டீங்க. வெரி குட் ஈவினிங். ஹாய்டா. ஸோ இந்த மாதிரி தான். ஸோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நம்ம சாரியை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் சாரி, இதெல்லாம் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரெகுலர் கஸ்டமராக இருந்தால். பட் அவங்களுக்காக நான் திரும்ப ஒரு டைம் காமிக்கிறேன். திரும்ப சொல்கிறேன், மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதீங்க. என்னோட சாரிங்கிறனால நான் வந்து லைக் கொஞ்சம் காஸ்ட்லியாக மட்டும்தான் பார்ப்பேன். லோ ரேஞ்ச் நான் போக மாட்டேன். லோ ரேஞ்ச் போகிற சாரீஸும் இருக்குது, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதையே நான் கம்மியாக பண்ணிக்க முடியும், வெளியில் எனக்கு பண்ணுவாங்க அப்படின்னு டாப்ஸ்க்கு நம்ம வந்து சொல்லலாம். பட் மெட்டீரியல்ஸ் பொறுத்து தான் சார்ஜஸ் வேரி ஆகும். ஸ்டிச்சிங் சார்ஜஸில் கொஞ்சம் தான் வேரி ஆகும். ஸோ இது வந்து கோட்டா சில்க். மீட்டர் 950 rupees 1 மீட்டர் கோட்டா. இதே வந்து ஒரிஜினலாக இருந்துச்சு அப்படின்னா 2000 மேலே தான் உங்களுக்கு கோட்டா. இதில் கலம்கரியில் பண்ணியிருக்கேன். ஸோ கலம்கரியில் வந்து காட்டன் அப்ளிக் பண்ணி சாட்டினில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளீட் கொடுத்து பண்ணியிருக்கேன். இந்த சாரி மோர் தென் ஒரு 7-8 years இருக்கும் நான் இதை ரெடி பண்ணி. ஸோ இந்த சாரீ நான் உள்ள பிளாக் வேர் பண்ணியிருக்க சாரியும் என் மாமா பொண்ணுக்கு ஒரே மாதிரி நான் ரெடி பண்ண சாரீ. ஸோ நாங்கள் 2 பேரும் இதை ஒரே மாதிரி வச்சுருக்கோம். ஸோ பல்லு என்ன மாதிரி பண்ணியிருக்கேன்னா பல்லு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். கஸ்டமைஸில் ஒரு பெரிய ப்ளஸ், நம்ம எவ்வளோ தின்னாக இருந்தால் எவ்வளோ ஃபேட்டாக இருந்தாலும் நம்ம வந்து ப்ளீட்ஸ் அதிகமாக வந்துடும். நம்மளுக்கு ஸ்லிம்மாக இருந்தால் நோ ப்ராப்ளம். குட் ஈவினிங். குட் ஈவினிங் சிவா. ஸோ பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. 9585513383 நம்பருக்கு எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் ஒன்று அனுப்புங்க. இதெல்லாம் 25K காட்டன். ஸோ இந்த காட்டனையும் நான் என்ன மாதிரி பண்ணியிருக்கேன், பியோர் காட்டன். பட் மேலே இருக்கிறது brocade, சிந்தட்டிக் மிக்சடு மேலே இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு பல்லுவில் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன், எக்ஸ்ட்ரா ஒரு டிசைன்ஸ் கொடுத்து. ஸோ இது உங்களுக்கு 25K. லைக் இதுவே இல்லை, வேணும்னா இதே மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ சுசிலா, தேங்க்யூடா. ஸோ இதான் பல்லு. ஸோ இதெல்லாம் கஸ்டமைஸ் சாரி. இதோட ப்ளவுஸ் எடுத்துகிட்டு வந்து காமிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். 2 minutes காமிச்சிருவேன். பார்டர்லேயும் உங்களுக்கு அந்த பல்லுவில் வர மாதிரி ஹைட்டாக இருந்தால் கீழே ஒரு திக் பார்டர், தென் மேலே ஒரு தின் பார்டர். பாருங்கள், கரெக்டாக ஹேமா பாஸ்கர் வந்து மைண்ட் வாய்ஸ் கேட்ச் பண்ணிட்டாங்க. ஸோ டெஃபினட்டாக நான் ப்ளவுஸ் காமிக்கிறேன். இது வந்து பியோர் டசர் சில்க் சாரி, 7500 வரும். டசரில் என்ன ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னா, சில்க் சாரி நம்ம போகிறதுக்கு அழகாக இது போயிடலாம். என்ன ரீசன்னு நம்ம தனியாக தெரியும்ல. ஸோ அதுக்காக தான். இங்கே பாருங்கள், ப்ளீட்ஸ் நம்ம எப்படி எடுக்கிறோமோ டசர் அழகாக உட்காரும். நம்ம என்ன மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் டசருக்கு. சாரி, தேங்க்ஸ், ஸ்லிப் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஸோ பார்டர் இந்த மாதிரி கொடுத்து பண்ணியிருக்கோம். பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. 9585513383 நம்பருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ். ஸோ இதோட ப்ளவுஸ் நான் ஆல்ரெடி சொன்னது தான் மேம், பார்த்துக்கோங்க. உங்களுக்காக மட்டும்தான் நான் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். லைக் ப்ளவுஸ் வந்து இந்த பாடியில் நான் எப்படி இந்த மரூன் கலர் நான் பண்ணியிருக்கணும், அது அப்படியே உங்களுக்கு பிளாக்ல வந்துடும். இந்த மெட்டீரியல் வந்து ஸ்லீவ்க்கு வந்துடும்.
ஸோ அப்போ தான் ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கலர் பிடிச்ச மாதிரி 3-4 பைப்பிங்ஸ் நம்ம இதுக்கு வந்து செட் பண்ணிக்கலாம். ஃபேன்சி சாரீ இப்போ எதுவும் இல்லைடா. இப்போ ஃபேன்சி சாரீஸ் எதுவுமே இப்போ காமிக்கிற அளவுக்கு இல்லை. பிகாஸ் இப்போது ஷாப் இன்னும் ஓப்பன் பண்ணலல்ல. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். தென் இது ஒரு பியோர் சில்க் சாரீ தான், சாஃப்ட் சில்க் சாரீ. ஸோ இந்த மாதிரி நீங்கள் போனாலும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம வேர் பண்ணுறதுல தான் இருக்குது எல்லாமே. ஒரு ஆஷ் கலர் ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். ஹலோ ஷாரதா மேம், ஹவு மச்னு கேட்டிருக்கீங்க. விச் ஒன் மேம்? ஸோ ஆர்கன்ஸாலாம் இப்போ தானே வந்துட்டுருக்கு. இந்த ஆர்கன்ஸா நான் பண்ணி 4 years ஆகுது. ஸோ இது பார்ட்லி ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக இதுலேயே 3/4 ஸ்லீவில் இருக்கும். ஆல்ரெடி லைவில் காமிச்சிருக்கேன். ஸோ ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். வேர் பண்ணனா ரொம்ப அழகாக இருக்குங்க. சீரியஸ்லி. ஹேமா மேம், எல்லாருமே வீட்டில் சும்மா இருக்கீங்க, நீங்கள் நார்மலாக இருக்கீங்கன்னா கூட ஒரு 2 சாரீ நீங்கள் கட் பண்ணி கூட இந்த மாதிரி வீட்டில் யார் வேணாலும் பண்ணலாம். ஹேமா மேம் மட்டும் இல்லை, வேறு யார் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப் இப்போ வந்து லாக்டவுனில் இருக்கும். ஸோ எல்லாருமே பண்ணலாம். ஸோ ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் மட்டும் பார்ட்லி ஸ்லீவ் ஃபுல்லாக மெயின் ப்ளவுஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்துடும். ஆஷ் கலரில் பாம்பாம் கொடுத்து ப்ளவுஸ் பண்ணியிருப்பேன். பார்க்குறேன்டா, பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுறேன். இது ஒரு செமி ரா சில்கில் டபுள் ஷேட். இது ஒரு 5 years இருக்கும்னு நினைக்கிறேன். மோர் தென் 5 years. கலம்கரி அப்போ வந்து ட்ரெண்டு. ஓ, பிளாக் டசர் சூப்பர். எவர் கிரீன் பிளாக் எப்போவுமே. ஸோ நல்லா இருக்குங்களா கலம்கரி? எல்லாம் சொல்லுவாங்க எப்படி நம்ம போய் இந்த மாதிரி ஒரு ஷைனிங்காக இருக்க கிளாத் கூட நம்ம எப்படி வந்து இந்த மாதிரி கலம்கரி காட்டனை நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணுறது? நமக்கு பிடிச்சிருக்கு, நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ சாய்ஸ் உங்களோடது தான். தேங்க்யூ பிரியா. ஸோ அந்த மாதிரி தான். இதோட ப்ரைஸுங்களா? இதெல்லாம் பேசிக் பட்ஜெட் தான், 25K. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ அது பார்க்லியில் வேணாலும் பண்ணலாம். லைக் சேம் இந்த மாதிரி பல்லு இது மாதிரியும் பண்ணிக்கலாம். ஸோ சாய்ஸ் நம்மளுக்கு தான். சல்வாஸ் நீங்கள் பண்ணிக்கிறதுனா கூட பண்ணிக்கலாம் இந்த மெட்டீரியலில். நான் ஆஃபீஸ் யூஸ், நான் வந்து சாரீஸ் நான் வேர் பண்ண மாட்டேன். லைக் நான் ஹாய் ஃப்ரான்ஸ்லேருந்து கால் பண்ணியிருக்கேன், சாரி மெசேஜ் பண்ணியிருக்கீங்க கண்ணன். ஹாய் நிஷா, ஹாய் ஹாய் ஹாய். நான் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், எனக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். யா, வெல்கம் டு இனியா டிசைனர்ஸ் ப்ளீஸ். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து நான் டாப்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கனாலும் நோ ப்ராப்ளம். ஸோ இதை ஃபுல்லாக நம்ம வந்து மேலே யோக் பார்ட் கொடுத்துட்டு கீழே வந்து இதை ஃபுல்லாக நம்ம இந்த செமி ரா சில்க் மெட்டீரியல் நம்ம கொடுத்து ரெடி பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த டிசைனை கீழே பார்டர் கொடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கணும், யூனிக்காக இருக்கணும், ராயலாக இருக்கணும், ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும்னா கைக்கு மட்டும் பார்டர்ஸ் கொடுத்துட்டு தென் கீழே பார்டர் நம்ம கொடுத்துட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி வேணும் அப்படின்னு நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா ஹிப்புக்கு மட்டும் ஒரு போர்ஷன் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ சாய்ஸ் நம்மளோட தான், நமக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பேக்கில் வந்து லைக் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஜாமெட்ரிக்கல் டிசைன், பேக் ஆல்சோ ஒரு ரவுண்ட், டீப் ரவுண்ட், தென் அதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான டாசல்ஸ் ஏதாவது லைக் போட் நெக்கு, வாட் எவர் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி பாம் டிசைன்ஸ் நம்ம எதை வச்சு வேணாலும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். 25K தான் இதெல்லாம். பட் இது வந்து ஒன்லி இது வந்து கஸ்டமைஸ் பார்டர் நம்மளே ரெடி பண்ணது. இந்த சாரீ வந்து 4500 பிகாஸ் பார்டர் ஒர்க்டு, அதனால் டைமிங் அதிகம். பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. 9585513383 நம்பருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். யா லக்ஷ்மி, ஷோராக பண்ணிக்கலாம் லக்ஷ்மி. இதில் பாருங்கள், ஒரு சில்வர் பேஸில் தெரியுதுங்களா? இதை அப்ளிக் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன்னு தெரியுதா?
பட் இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ளூ தான், 3D. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். பட் அதுவே இவ்வளோ ஜொலிக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் நீங்கள் வீட்டில் இருந்து அழகாக பண்ணலாம். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து பியூர் ஒரிஜினல் ரா சில்க், 850 1 மீட்டர், 830 rupees 1 மீட்டர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன கேட்டிருக்கீங்க? அந்த சாரியோட ப்ளவுஸ் கேட்டிருக்கீங்க. எக்ஸ்கியூஸ் மீ 1 செகண்ட், ஸ்டே ஆன் லைன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ டு ஆல். ஸோ இந்த மாதிரி தான் ப்ளவுஸ்க்கு வந்து சாரியோட போட்டு காமிச்சா தானே தெரியும். இது அவங்களுக்கு என்னால் வாட்ஸ்அப்பில் அனுப்பி கொடுக்க முடியும். பட் வாட்ஸ்அப்பில் அனுப்பி கொடுத்தா அவங்களுக்கு இந்த அளவுக்கு கிளியராக டெசிஷன் எடுக்க முடியுமான்னா டெஃபினட்டாக முடியாது. ஸோ அதுக்காக தான். ஸோ ப்ளவுஸ் பாருங்கள், இப்போ தெரியும் உங்களுக்கு. இதில் உள்ள ஒரு க்ரீனிஷ் கலர். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் பியோர் சில்கில் தான் நான் போட்டிருக்கேன் ப்ளவுஸ். ஏன்னா ப்ராப்பர் கலர் கிடைக்காதனால. ஹாய்டா, ஹாய் ஜெயா. வை பேபி லேட். இது வந்து ஃப்ரண்டில் வந்து ரவுண்ட் நெக் கொடுத்துருக்கேன். இனிய டாசல்ஸ் பார்த்தீங்களா? ஸோ ஒன்றுத்துலேயே டபுள் ஒன்று காட்டன், தென் இந்த மாதிரி பேக் ஹூக், பேக் பட்டன் வச்சு தைச்சிருக்கோம். இந்த ஸ்லீவுக்கு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு க்ரீன் கலர் கீழே கொடுக்கலாம். லைக் கொஞ்சம் சட்டிலாக இருக்கட்டும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ப்ளெயினாக கொடுத்துடலாம். இல்லை கொஞ்சம் கிராண்டாக தெரியணும் அப்படின்னா வீட்டில் ஸ்டிச் பண்ணுறவங்க இல்லை இதுக்கு மேலே கற்றுக்க போகிறவங்க யாராக இருந்தாலும் கீழே அழகாக குட்டி 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 குட்டியாக ப்ளீட்ஸ் எடுத்து கீழே இன்செர்ட் பண்ணிக்கிட்டிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணால் அந்த ஆர்டர் எனக்கு வந்து கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணுங்கள். இன்கம்ப்ளீட்டாக என்னால் முடிக்க முடியறதில்ல. அவங்க கூட எவ்வளோ சேட் பண்ணாலும் எனக்கு லாஸ்ட் வந்து அந்த டைமிங் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்க மாட்டேங்கிறாங்க. லைக் ரொம்ப எது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு சில்க் சாரீஸ் செக்ஷன் நம்ம போகிறோம், சில்க் சாரீஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன ரேஞ்சில் போனோன்னே கேட்பாங்க, உங்களுக்கு என்ன ரேஞ்சில் வேணும்? யா 5 to 10, 10 to 20, லைக் 20 to 30 அந்த மாதிரி லைக் அதுக்குள்ளே நம்ம கேட்போம். ஸோ நம்ம என்ன ப்ரைஸில் கேட்குறோமோ அந்த ப்ரைஸில் தான் அவங்க வந்து நமக்கு சாரீஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ நான் சொல்கிறது வந்து ஒரு நார்மல் ஒரு சல்வாருக்கு இங்கே ஸ்டார்டிங் ப்ரைஸ் 100,000 rupees. லைக் மாடல்ஸ் அப்படின்னா மாடல்ஸ் பொறுத்து சார்ஜஸ் வேரி ஆகும். அட் த சேம் டைம் விதவுட் லைனிங்கில் அவங்களுக்கு மேக்ஸிஸ் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா லைக் 1750. இதே ஏ கட்டில் பண்ணணும் அப்படின்னா 2500. அதே பேனலில் பண்ணோன்னா 3500. பேசிக் ப்ரைஸ் ஒன்லி 3 to 4 மீட்டர்ஸ்குள்ளே மட்டும்தான் இருக்கணும். அதர்வைஸ் மேலே போனால் எக்ஸ்ட்ரா ப்ளஸ் சார்ஜஸில் வரும். தென் நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு வந்து லைவை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கக்குள்ளே நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யா தேங்க்யூ உஷா மேம். தேங்க்யூ உஷா மேம், தேங்க்யூ ஸோ மச். ஹாய் கிருத்திகா, வெரி குட் ஈவினிங்டா. ஆக்சுவலாக நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போது ஒரு லாஸ்ட் டைம் நாங்கள் வந்து பேசியிருந்தோம் ஒரு கஸ்டமர்கிட்ட. இனியாவுக்கும் உங்களுக்கும் நானும் ஒரு காஸ்டியூம் டிசைனர் தான், பட் எங்கள் ஊரில் என்னால் 350 தான் பண்ண முடியுது, எப்படி நீங்கள் இந்த சார்ஜ் பண்ணுறீங்கன்னு. லைக் அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து ஒரு சாரீஸ் நம்ம எப்படி பர்ச்சேஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம ஃபர்ஸ்ட்டாக நம்ம வைக்கிறோம். லைக் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா லைக் ப்ராப்பரான ஃபினிஷிங் அண்ட் ஃபிட்டிங். ஃபிட்டிங்கில் வந்து எப்போவுமே எந்த சேஞ்சஸும் வராது, பிகாஸ் கட்டிங்கில் தான் இருக்குது. தென் ஸ்டிச்சிங்கில் தான் இருக்குது அந்த சார்ஜஸ். எவ்வளோ டைமிங் எடுக்கும் அப்படிங்கிறது ஸ்டிச்சிங் பொறுத்து தான் சார்ஜஸ் வேரி ஆகும். ஸோ அதுக்குமே வந்து ஒரு பெஸ்ட்டு ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கோம் இனியால். ஃபேஸ்புக் கஸ்டமருக்காக நிறைய பேர் இதை லைவில் பார்த்துட்டு ஃபீல் பண்ணுற விஷயம், மேம் எனக்கு ஒரு 2.5 இருந்தால் பெட்டராக இருக்கும், லைக் நீங்கள் அதை 3.5K எனக்கு சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணியிருந்தாங்க. அதுக்குன்னு என்னோட குவாலிட்டி என்னால் விட்டு கொடுக்கவே முடியாது. அட் த சேம் டைம் என்னால் ப்ரைஸ்லேயும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியாது.
ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த இன் அவுட் ஸ்டிச்சிங். ஸோ ஸ்டிச்சிங்கில் வேரி பண்ணி கொடுத்து உங்களுக்கு ப்ளவுஸ்க்கு வந்து ஆல்ரெடி நான் சொன்னது நார்மல் ப்ளவுஸ் வந்து 650 rupees வித் லைனிங். தென் பிரின்சஸ் அப்படின்னா 750 rupees, சில்க் ப்ளவுசஸ்னால் 850. தென் உங்களுக்கு ஒர்க் ப்ளவுஸ்னால் சார்ஜஸ் வந்து அதோட ஒர்க்கை பொறுத்து சார்ஜஸ் வேரி ஆகும்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ அது ஒரு விஷயத்த வந்து இப்போ நம்ம அதை சேஞ்ச் பண்ணலாம், செக்மெண்ட் போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். லைக் எனக்கு சென்னையிலேருந்து எனக்கு ஒரு ஸ்டாஃப் ஒருத்தர் லவ்லி, இதில் பார்த்துருப்பீங்க, நிறைய நிறைய இதில் கமெண்ட்ஸ் எனக்கு கொடுத்துருப்பாங்க, லக்ஷ்மின்னு சொல்லிட்டு, லக்ஷ்மி பிரியா. ஸோ அவங்க வந்து என்னோட ஜாயின் பண்ணிக்க ரெடியாக இருக்காங்க. ஸோ எப்போவுமே கேட்டுட்ருக்குது, நான் என்னோட பெஸ்ட்டை கொடுக்குறேன், எனக்கு வந்து உங்களோட நான் ஒர்க் பண்ணணும், ஸோ உங்கள் டீமோட நான் ஒர்க் பண்ணணும், எனக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்கன்னு என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன் அவங்கள. ஸோ என்ன விஷயம்னா, அவங்க அங்கேருந்து தான் ஆர்டர் பண்ண போகிறாங்க. ஏன்னா நெக்ஸ்ட்டு இன்னொரு பிரான்ச் வந்து சென்னையில் ஓப்பன் ஆக போகுது. ஸோ அதை மெயின்டைன் பண்ண போகிறது அந்த பொண்ணு தான் பண்ண போகிறாங்க. இதில் என்ன அப்படின்னா, செக்மெண்ட் பீப்புள்ஸ் லைக் என்னால் வந்து இவ்வளோலாம் பண்ண முடியாது, நான் நார்மலாக என்னால் 400 450 தான் என்னால் பண்ண முடியும், அதுக்கு மேலே எனக்கு 650னா இதுக்கு நான் இன்னொரு ப்ளவுஸ் சார்ஜஸ் எனக்கு பண்ணிட்டு போகணுன்னா எனக்கு வந்து இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு என்னால் முடியுமா, ஆஃபீஸ் யூஸ்க்கு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன், நான் இவ்வளோ என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் அதுக்காக ஒரு விஷயத்தை கன்சிடர் பண்ணி தான் நாங்கள் ஒரு மீட்டிங் ஒன்று போட்டு, ஹாய் புவனேஸ்வரி, குட் ஈவினிங்டா, ஹாய் கீர்த்தி, வெரி குட் ஈவினிங். யா, ஸோ அதுதான் நான் வந்து டிஸ்கஸ் பண்ணி இப்போ ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். என்ன மாதிரி அப்படின்னா, ஸ்டிச்சிங்கில் என்னால் வந்து இந்த ப்ரைஸை கம்மி பண்ணி என்னால் கொண்டுட்டு வந்து உங்களுக்கு கொடுக்க முடியும். அது என்ன மாதிரி அப்படிங்கிறது வந்து நெக்ஸ்ட் லைவில் வந்து நான் உங்களுக்கு வந்து அதுக்கு என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு இந்த கேன்வாஸ் இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பட் இது வந்து சில்க் ப்ளவுஸ் தான், ஃபுல்லாக ஃப்ரெஞ்ச் நாட்டில் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் ரொம்ப ஈஸிங்க, யார் வேணாலும் இந்த ஃப்ரெஞ்ச் நாட் போடலாம். நல்ல நூல் வந்து நீங்கள் ஒரு ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தீங்கன்னா ஒரு 5 க்ளோஸ் பண்ணி எடுத்தால் 10 வரணும். அந்த 10 நீங்கள் நாட் பண்ணி முடிச்சுட்டு கீழேருந்து மேலே இப்படி மேலே எடுத்துட்டு நீடியில் இப்படி நூலை பிடிச்சிக்கணும். நீங்கள் பிடிச்சிட்டு இப்படி உள்ளே விட்டு கீழே இழுத்து லாக் பண்ணிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் அவ்வளோ அழகாக வரும். ஒரு சம்கி வச்சு அதை நான் ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன். மேம் லாஸ்ட் டைம் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, எனக்கு வீடியோ இருந்தால் பெட்டராக இருக்கும்னு கேட்டாங்க. ஸோ டெஃபினட்டாக வந்து நான் உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது வந்து நான் ஸ்டிச்சிங் பண்ணி நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறது நீங்களே எனக்கு வந்து அதுக்கு ஃபீட்பேக் கொடுங்க. ஸோ இந்த ஸ்டிச்சிங் காஸ்ட்டுக்கும் அந்த ஸ்டிச்சிங் காஸ்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், ஸோ இதை பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து நான் இப்போ வந்து பிளான் பண்ணி எல்லாமே முடிச்சிட்டேன். ஸோ உங்களுக்கு ப்ரைஸ் கோட்டிங் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு நான் வந்து லைவில் நான் உங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சிருவேன். ஸோ உங்களுக்கு பேசிக் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து ரெகுலர் இந்த மாதிரி ஃபினிஷிங்கில் வந்து உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்டிங் நான் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் நான் சொல்கிற ஒரே ப்ரைஸ் தான், 650 750 850 1000 1500. ஸோ எக்ஸட்ரா மாடல்ஸ் பொறுத்து சார்ஜஸ் வேரி ஆகும். ஒர்க் ப்ளவுசஸ் அப்படின்னா பேசிக் ஸ்டார்டிங் 3-5K, தென் எக்ஸட்ரா நீங்கள் என்ன மாதிரி கேட்குறீங்களோ அதை பொறுத்து சார்ஜஸ் வேரி ஆகும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதை பற்றி நீங்கள் ஒன்றும் இது பண்ண வேணாம். ஃபிட்டிங் உங்களுக்கு சேஞ்ச் ஆகவே ஆகாது. இனியாவோடது உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் வித் லைனிங்கோட உங்களுக்கு 450லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ வித் லைனிங் கிராஸ் கட்டிங் 450, உங்களுக்கு பிரின்சஸ் வந்து 600, வித் லைனிங்கோட 650. ஸோ உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு 150-200 ருபீஸ் மைனஸில் வரும். ஒர்க் உங்களுக்கு அதை பொறுத்து உங்களுக்கு சார்ஜஸ். நீங்கள் ஒரு பேசிக்லேயே எனக்கு 3-5Kலேயே எனக்கு வந்து எக்ஸலண்ட்டாக நீங்கள் பண்ணி கொடுங்கக்கா, எனக்கு அந்த மாதிரி எனக்கு வேணும் 3-5லன்னா ஷியோராக பண்ணிக்கலாம். ஸோ டோன்ட் வரி, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செக்மெண்ட் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இல்லைக்கா எனக்கு இந்த இதில் எனக்கு வந்து ஆஃபீஸ் யூஸ்க்கு தான் நான் போடுறேன், ஸோ எனக்கு இந்த ப்ரைஸில் இருந்தால் போதும், எனக்கு 450 இட்ஸ் எனஃப் ஃபார் மீ அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா 450 நம்ம வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். தென் இல்லை எனக்கு 650ல் இருக்கட்டும், இது கொஞ்சம் வர்த்தபிள் சாரீ அப்படின்னா நோ ப்ராப்ளம். சாரீ வர்த் இல்லை அப்படிங்கிறத பற்றிலாம் இல்லை. லைக் இந்த சாரீ வந்து 1700 650 சம்திங் இந்த சாரீ. லைக் அதுக்கு ப்ளவுஸ்க்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, மினிமம் இந்த ப்ளவுஸ்க்கு வந்து எனக்கு சார்ஜஸ் என்ன வந்துச்சுன்னா, இந்த பாம் இது எல்லாமே நான் பர்ச்சேஸ் பண்ணது 1600 வந்துச்சு எனக்கு. ஸோ இதில் மொத்தம் இந்த மாதிரி ஒரு பட்டி நம்ம கொடுத்து நம்ம இதை கொடுத்து நம்ம ரெடி பண்ணனாவே எவ்வளோன்னா மினிமம் நமக்கு வந்து 3/4 மீட்டர் கம்மி நமக்கு பத்தாது. ஸோ இது வந்து 80 பாயிண்ட்ஸ், ஸ்லீவுக்கு வந்து உங்களுக்கு 50 பாயிண்ட்ஸ், 1/2 மீட்டர் கொடுக்கணும். 1/2 மீட்டர் கொடுத்துட்டா தான் கீழே நம்ம எக்ஸ்ட்ரா பாம் கொடுத்துக்கலாம். லைக் இதுக்கு வந்து நாங்கள் வந்து 70 பாயிண்ட்ஸ் வாங்கினேன். பட் உங்கள் ஹைட்டு பொறுத்து நீங்கள் எடுத்துக்கலாம். இதை நீங்கள் பார்க்கக்குள்ளேயே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்குன்னு. லைக் இந்த எண்டு வரைக்கும் இருக்குது. ஸோ இதுக்கு 60 பாயிண்ட்க்கு கீழே நம்மளால் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு வேறு என்னென்ன டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு இதுக்கு மேலே கேளுங்க.
ஹாய்டா. ஹாய் ரேக்கா. ஹாய் ரதா. குட் ஈவினிங். ஷோர் மேம். நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன்? ஆஃப்டர் பேண்டமிக் தான். ஸோ ஸ்டார்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கு. ஸோ ஒன்லி ஆர்டர்ஸ் தான். லைக் அங்கேயும் நான் லைவ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பேன். நெக்ஸ்ட்டு சொல்லுங்கள். ஸ்டிச்சிங்க்கு கேட்டிருந்தீங்க. ஸ்டிச்சிங்க்கு தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். வீட்டில் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறவங்க ரொம்ப அழகாக நீங்கள் பண்ணலாம். ஹேண்ட் ஒர்க்கில் இது எல்லாமே நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக நான் சென்ட் பண்ணி உங்களுக்கு போடுறேன். நீங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் 2-3 கஸ்டமர் எனக்கு வந்து ப்ளவுஸ் வந்து நான் போட்டிருக்கேன், எனக்கு இந்த மாதிரி ட்ரூப் ஆகுது அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க. பட் அந்த ட்ரூப் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் வந்து நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, லைக் இது வந்து யாருக்காகனா ஐ திங்க் சுகன்யான்னு நினைக்கிறேன். எஸ். ஏன்னா 3 கஸ்டமர்கிட்ட நான் வந்து அந்த மாதிரி ப்ளவுஸ் கேட்டிருந்தேன். ஒரு கஸ்டமர் சொன்னேன், மொதல் நாள் சொன்னேங்க. அடுத்த நாள் மார்னிங்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் பிரித்து வச்சு அவங்க உடனே எனக்கு வந்து அதை ஃபோட்டோ எனக்கு போட்டு கொடுத்துட்டாங்க. அதோட கரெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு அதுலேயே மார்க் பண்ணி நான் சென்ட் பண்ணி கொடுத்துட்டேன். பட் சுகன்யாவில் என்ன இருந்துச்சுன்னா, லைக் நான் எப்பவும் சொல்கிறது தான், எப்போவுமே லெக் லைனுக்கு 1 பாயிண்ட் நம்ம ஸ்லோப்பிங்கில் தான் நம்ம வந்து பாயிண்ட் நிறுத்தணும். ஷோல்டருக்கு 1 பாயிண்ட் மேலே நம்ம நிறுத்தினா மட்டும்தான் நமக்கு ட்ரூப் ஆகாது மெயின். தென் அந்த கட்டிங்லேயும் இருக்குது. க்ராஸில் போடக்கூடாது, ஸ்ட்ரைட்டில் முடிஞ்ச வரைக்கும் வரத்துக்கு நீங்கள் பாருங்கள். கையாகட்டும் எதாகட்டும் நீங்கள் வந்து க்ராஸில் போடுறதுக்கு ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. ஸ்ட்ரைட்டில் போட்டு நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் ட்ரூப் ஆகாது. இந்த ஃப்ரண்ட்டில் வந்து இந்த பட்டி பீஸ் வைப்பீங்க. ஸோ இந்த மாதிரி பீசஸ் நீங்கள் வைப்பீங்க. இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த இடம் நீங்கள் ஃபினிஷ் பண்ணக்குள்ள ஒரு பாயிண்ட் நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கணும். கம்மி பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கலண்டு வராது. உங்களுக்கு அதை மீறியும் கலண்டு வருது அப்படின்னா உங்கள் கட்டிங்கில் தான். லைக் அந்த ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வந்து ஒரு ஸ்கேல் வச்சு நீங்கள் மார்க் பண்ணணும். ஒரு எல் ஷேப்பில் நீங்கள் ஒரு மார்க் பண்ணி அதுலேருந்து நீங்கள் ட்ராயிங் எடுக்கணும். எப்பயுமே ஆமோல் வந்து எப்போ இவ்வளோ இருக்கணும். இங்கே நின்றுச்சுன்னா உங்களுக்கு ட்ரூப் ஆக தான் செய்யும். ஸோ ஆம் லூஸ் நீங்கள் எவ்வளோ வைக்கிறீங்கன்னா, சுகன்யாவுக்கு வந்து மினிமம் 6.5 நீங்கள் வைக்கணும். 6.5க்கு கீழே நீங்கள் வச்சிங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ட்ரூப் ஆகும். ஸோ இன்னொரு கஸ்டமருக்கு அதான் சொன்னேன். ஸோ எல்லாருமே பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, லைக் அந்த ஸ்ட்ரைட்டாக நம்ம இப்படி கொண்டு வந்து இப்படி பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா இப்படி கொண்டு வந்துடுறாங்க. ஸோ அந்த கட்டிங் அந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த ஃபால்ட்லாம் நிறைய வரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கட்டிங்கை ஸ்ட்ரைட்டாக கொடுத்து அதுலேருந்து நீங்கள் வந்து ஒரு எல் ஷேப் நீங்கள் ஒரு மார்க்கிங் ஒன்று கொடுத்துட்டு அதுலேருந்து நீங்கள் கர்வ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக ட்ரூப் ஆகாமல் இருக்கும். அதனால் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் என்கிட்ட கேளுங்க. ஸோ இது வந்து டபுள் பைப்பிங் வச்சு ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ க்ரீன் அண்ட் மெரூன். இந்த டாசில்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா இதில் டபுள் கலர் கொடுத்து பண்ணியிருப்போம். பிகாஸ் சாரியில் இது மாதிரி ஒரு டாமினேட்டிங் கலர். இதுவே நம்ம எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம். இது ஒரு 6 இயர்ஸ் இருக்கும் ரெடி பண்ணி. இது ஒரு ஜூட் சில்க் சாரி. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த டாசில்ஸ் எடுத்திருக்கு. ஸோ இப்படி கூட நம்ம எதையும் சேஞ்ச் பண்ணாமல் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுவோம். 1/2 hour ஆகுதா, நெக்ஸ்ட் டே கூட நீங்கள் எடுங்க, நோ ப்ராப்ளம். வீட்டில் இருந்து ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இதில் டபுள் க்ளோத் நம்ம போடணும். எடுக்கிற மெட்டீரியலே நீங்கள் டபுள் எடுக்கணும். 1 cross 0.1% மேலே, இது 0.1% கீழே. ஹாய் ஹரிரேகா. ஸோ இந்த நாட் எடுக்கிறது கூட சாதாரண வேலை இல்லை. அவ்வளோ ஈஸியாக உங்களால் இவ்வளோ தின்னாக எடுக்க முடியாது. நீங்கள் எங்கே வேணாலும் பாருங்கள், இனிய நாட் மாதிரி உங்களால் இவ்வளோ தின்னாக உங்களால் எடுக்க முடியாது. அட் த சேம் டைம் உங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கணும். இந்த மாதிரி ஜூட் சில்க்ஸ் இதெல்லாம் நம்ம வேர் பண்ணக்குள்ள நம்ம காட்டனாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுள் இருக்கும். லைக் இந்த மாதிரி சிந்தட்டிக் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். போட்டிருக்கிற ஒரு ஃபீலே இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கும். சாங் ஷியோர், டெஃபினட்டாக ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த பிளானிங்கில் தான் இருக்கேன். ஷியோராக நான் வீடியோஸ்லாம் உங்களுக்கு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். எடுத்து நம்ம வச்சுட்டு நம்ம வந்து அப்லோட் பண்ணுறது தானே. ஸோ நோ ப்ராப்ளம். நான் என்ன மாதிரி பைப்பிங் பண்ணுறது, எப்படி கட்டிங் பண்ணுறது, என்ன மாதிரி நம்ம பண்ணுறோம், என்ன மாதிரி ப்ளவுசஸ், என்ன சல்வாஸ், என்ன மாதிரி, என்ன இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, குவாலிட்டி வைஸ் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஃபிட்டிங் வைஸ் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. டெஃபினட்டாக ஃபிட்டிங் வைஸ் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்கவே இருக்காது. பட்
ஸ்டிச்சிங் வாய்ஸ் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். பிகாஸ் நான் சொன்ன மாதிரி தான். ஸோ சார்ஜஸ் பொறுத்து நம்மளோட ஃபினிஷிங் சேஞ்ச் ஆகும். அந்த ஃபினிஷிங்குமே எப்படி இருக்குன்னா ப்ராப்பராக அதே மாதிரி தான் இருக்கும். இன்அவுட் பண்ணி நம்ம ரெடி பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் என்ன மாதிரி நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது. ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு வந்து சார் சொன்ன மாதிரி மேம் சொன்ன மாதிரி நான் அதை வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இனியா டிசைனர்ஸ் பேஜ்க்கு ஒரு லைக் அண்ட் ஃபாலோ, தென் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் கண்டிப்பாக கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லுங்கள், நீங்கள் தான் சொல்லணும். ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன், எதையும் மறக்கலை. ஸோ நெக்ஸ்ட்டு எல்லாருக்கும் யாருக்கு சொல்லணும்? ஸோ சுசிலாவுக்கு ஒரு தேங்க்யூ. ஸோ ஆர்டர் எனக்கு சிரமம் இல்லாமல் எனக்கு வந்து டக் 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 டக்குன்னு புக் பண்ணி கொடுத்துட்டாங்க. கமலி சொல்லவே தேவையில்லை, எப்போவுமே தீபாக்கா சான்ஸே இல்லை, சொல்லவே தேவையில்லை. இவங்கெல்லாம் எப்படின்னா மை வெரி க்ளோஸ் பெஸ்டீஸ்னு சொல்லிக்கலாம். ஸோ அப்படி எனக்கு ஒன்று என்னமோ இன்றைக்கி தான் தீபாக்கா வந்து இன்னும் லைன் வராமல் இருக்காங்க, எட்டி பார்க்காம இருக்காங்க. பட் என்னன்னு தெரில, பேஷண்ட் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், கிளினிக்கில் இருப்பாங்க. ஸோ அக்கா ரெஃபர் பண்ணி கஸ்டமர் வந்திருக்காங்க. தென் நம்ம பத்மா மேம். ஸோ பூவிருந்த மல்லி, அதுதான் நாளடைவில் பூந்த மல்லியாக ஆயிடுச்சு ஏங்க மேம். ஸோ அவங்க பொண்ணு கேட்டிருக்காங்க. ஸோ பெப்சி ப்ளூவில் தான் கேட்டிருக்காங்க, ராயல் ப்ளூவில். பட் ராயல் ப்ளூ இப்போது எங்கிட்ட இல்லை, அவைலபிள் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு அதை வந்து நான் கேட்டிருக்கேன். ஸோ அந்த மெட்டீரியல்ஸ் வந்துருச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து அவங்க பொண்ணுக்கு நான் டெஃபினட்டாக ஸ்டிச்சிங் பண்ணி நான் உங்களுக்கு வந்து லைவில் காமிப்பேன். தென் என்ன வேணும்னு கேளுங்க, உங்களுக்கு நான் சொல்கிறேன். எல்லாருமே லைனில் இருக்கீங்களே. புவனேஷ், சுகன்யா, ஹாய் ரேகா, லக்ஷ்மி. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு நான் ரெடி பண்ணிடுறேன். ஸோ கலம்கரி ஃபேப்ரிக் நீங்கள் என்ன மாதிரி இருக்குது, உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்க விஷயத்தை எனக்கு வாய்ஸ் மெசேஜில் எனக்கு கொடுங்க, கமெண்ட்டில் கேளுங்க. நான் உங்களுக்கு அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ஸ், என்ன டிசைன்ஸாக இருந்தாலும். லைவில் வந்து நிறைய கஸ்டமர்ஸ் ஒரு 2-3 மெம்பர்ஸ்க்கு என்கிட்ட கேட்டிருக்காங்க. என்ன மாதிரி கேட்டிருக்காங்கன்னா, லைக் எனக்கு மேம் எனக்கு மெட்டீரியல்ஸ் வந்து எனக்கு நீங்கள் மாடல்ஸ் வந்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஸோ மெட்டீரியல்ஸ் நம்ம சென்ட் பண்ணுறது ஓகே, பட் மாடல்ஸ் சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னா, மாடல்ஸ் நான் எப்படி நான் சென்ட் பண்ணுறது அப்படின்னா, லைக் நீங்கள் ஒரு மாதிரி ட்ரெண்டியாக ட்ரெடிஷ்னலாக ஐ டோன்ட் நோ, பட் உங்களுக்கு என்ன மாதிரி பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். ஸோ பிரிண்டர்ஸில் நீங்கள் பார்த்து நிறைய டிசைன்ஸை காப்பி பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சிருக்கிற ஒரு டிசைனை எடுத்து ஜஸ்ட் நீங்கள் இப்படி தான் அப்படிங்கிறது ஒரு சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு டாட் மட்டும் வச்சு கொடுத்துட்டிங்கன்னா, ஒன்று சென்ட் பண்ணி கொடுத்துட்டா நான் உங்களை வந்து நீங்கள் என்ன மாதிரி நீங்கள் வந்து போடுவீங்க அப்படிங்கிறத வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிப்பேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ரிலேட்டடாக நான் உங்களுக்கு வந்து ட்ராயிங் பண்ணி நான் உங்களுக்கு சென்ட் பண்ண ஆரம்பிப்பேன். அப்போது நீங்கள் கிளியர் ஆகிடலாம். ஸோ ஒரு டிசைனை நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கலாம். பட் நான் அனுப்புனேன் அப்படின்னா உங்களுக்கு நான் அப்படியே ஒரு 100 கணக்கில் அனுப்பணும். எது உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது, லைக் ஸ்கொயர் நெக் பிடிக்குமா, போட் நெக் பிடிக்குமா, ஹை நெக் பிடிக்குமா, ஹையில் காலர் பிடிக்குமா, லைக் யூனெக் பிடிக்குமா, ஃப்ரண்ட்டில் ஹை நெக் பிடிக்குமா, எல்போ ஸ்லீவா, ஷார்ட் ஸ்லீவா, ஒட்டவர் பஃப் ஸ்லீவா, எனக்கு அது எதுவுமே தெரியாது. ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச ஒரு டிசைனை எனக்கு ஒன்ஸ் நீங்கள் வந்து சென்ட் பண்ணி ஒரு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். வாய்ஸ் மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும். இப்போ கூட வந்து பெங்களூர்லேருந்து ஒரு மேம் வந்து எனக்கு கொரியர் சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க காட்டன் சாரீஸோடு எனக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் நான் பண்ணியிருக்கேன். ஓகே சுகன்யா, ஃபீடிங் நைட்டிக்கு எவ்வளோ மினிமம் எவ்வளோ தேவைப்படும்? 2.5 பண்ணலாம், நோ ப்ராப்ளம். பட் 3 மீட்டர்ஸ்னால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். லைக் நான் பண்ணியிருக்கிறது எல்லாமே மினிமம் 5 மீட்டர்ஸ். 5 மீட்டர்ஸ் கீழே நான் ஒரு ஃப்ராக் கூட நான் பண்ணல. நான் காமிச்ச ஃபீடிங் மேக்ஸி ஒரு மேக்ஸி கூட உங்களுக்கு 5 மீட்டர்ஸ் பிலோ இல்லவே இல்லை. ஸோ எல்லாமே 5 மீட்டர் ப்ளஸ். நீங்கள் என்ன வெயிட் இருக்கீங்களோ, எவ்வளோ ஃபேட்டாக இருக்கீங்க, எவ்வளோ ஸ்லிம்மாக இருக்கீங்க, அதை பொறுத்து தான் உங்களுக்கு மீட்டர்ஸும் தேவைப்படும். ஸோ அதை நீங்கள் சொல்லுங்கள், எவ்வளோ வெயிட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் சொல்லுங்கள், ஹைட் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு எவ்வளோ மீட்டர்ஸ் தேவை அப்படிங்கிறத நான் உங்கள் கூட சேட் பண்ணுறேன். ஓகே, தென் அவ்வளோதான். நெக்ஸ்ட் டைம் என்ன ட்ரெஸ் போட போகிறேன் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட எப்போவுமே சொல்லுவேன். எதுக்காக வந்து நான் அந்த வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் எல்லாமே வந்து நான் ரெடி பண்ணி ஒரு வேர் பண்ணி நம்ம காமிக்கிறது, மெட்டீரியலை காமிச்சிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி ரெடி பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்கு என்ன ரீசன்னா, என்கிட்ட ஒரு கஸ்டமர் வந்து சேட் பண்ணியிருந்தாங்க, மேம் நீங்கள் ரெடிமேடை வாங்கி தானே நீங்கள் காமிக்கிறீங்க அப்படின்னு என்கிட்ட ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. பட் கண்டிப்பாக வந்து அது ரெடிமேட் இல்லை, இது வந்து நாங்களாக வந்து ஓனாக நாங்கள் பண்ணினது தான். எப்படி மேம் நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறத நாங்கள் எப்படி நம்புறது அப்படின்னாங்க. அதுக்காக தான் நாங்கள் மெட்டீரியலை காமிச்சிருவோம், ஃபேப்ரிக்கை நான் காமிச்சிட்டு தான் அந்த காஸ்ட்யூமே நான் வந்து ரெடி பண்ணுவேன்.
ஸோ இதுதான் இனியா டிசைனர். ஸோ ஜம்ப் ஷூட்டில் வந்து நிறைய ஆர்டர்ஸ் வந்துட்டுருக்கு. ஈவன் அனிதா ரிக்கி கூட கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் லைவில் எனக்கு கண்டிப்பாக இனியாக்கா நீங்கள் எனக்கு வந்து ஜம்ப் ஷூட் வந்து எனக்கு நீங்கள் காமிக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஜம்ப் ஷூட்லேயே வந்து தோத்தியில் வந்து கேபிஎன் கவிதா மேம்க்கு வந்து நான் அவங்க பொண்ணுக்கு அவங்க டாட்டருக்கு நான் ரெடி பண்ணி கொடுத்தேன். ஸோ ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது. அவங்களோட ஓல்டு சாரீ தான் நான் கன்வெர்ட் பண்ணியிருந்தேன். லைக் நியூ சாரியில் ஓல்டு சாரியில் தான் அவங்களுக்கு ஜம்ப் ஷூட் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ உங்களோட ஓல்டாக நீங்கள் பழசாக வச்சுருக்க சாரீஸ் எல்லாத்தையும் எடுங்க. ஏன் மேம் நீங்கள் வந்து மெட்டீரியலுக்கு வந்து செலவு பண்ணணும்? ஸோ இப்போ தேவையில்லையே. ஸோ உங்ககிட்ட இருக்க இந்த மாதிரி ஒரு சாரீ கூட பாருங்கள். இந்த சாரீஸ்லாம் கூட நம்ம அழகாக துப்பட்டாவாக போடலாம். லைக் உங்களுக்கு என்ன மாதிரி மேக்ஸியாக பண்ணலாம். வீட்டுக்கு போடுறதுக்கு கூட நீங்கள் இதை வந்து மேக்ஸியாக யூஸ் பண்ணலாம். ஈவன் நைட்டியாக யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் என்ன இருக்குது? ஸோ நம்ம சாய்ஸ் தான். ஸோ உங்களை வந்து நீங்கள் தான் வந்து என்னென்ன ட்ரெஸ்ஸஸ் நம்ம என்ன மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத வேஸ்ட் பண்ண வேணாம். சாரீஸ்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அதையே நம்ம த்ரோ பண்ணுவானே. ஸோ அதெல்லாம் நம்ம எடுத்து கொடுத்தா நம்ம இந்த மாதிரி வந்து அழகாக மேக்ஸி அண்ட் சல்வார், அம்மா பொண்ணு 2 பேர் இருக்கீங்கன்னா ஒரே சாரீ போதும். அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் சின்ன பொண்ணுங்களாம் இருக்காங்க லைக் ஒரு 4-5 இயர்ஸ் அப்படின்னா அம்மாவுக்கு வந்து நல்ல ஒரு லாங் ஃப்ராக் அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். பேபிக்கு வந்து ஒரு ஸ்மால் ஒரு மேக்ஸி மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி குழந்தைங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அம்மாவுக்கு போயிடலாம். இல்லை பொண்ணுங்களும் ஈக்குவலாக இருக்காங்க. ஸோ அந்த ஈக்குவல் ஹைட்டில் இருக்கக்குள்ள நாங்கள் எப்படி அம்மா பொண்ணுக்கு எப்படி ஒரு சாரீ போதுமா? ஷோராக போதும். நிறைய கஸ்டமர் கேட்டிருக்காங்க, சில்க் சாரீ கொடுக்குறேன் மேம், ஒரு நார்மல் ஒரு ஸ்லிட் வச்சு எனக்கு டாப் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ஒரு சாரீ போதுமா மேம், அந்த மெட்டீரியல் பத்துமான்னு கேட்டாங்க. என்னங்க இது 5.5 மீட்டர் சாரீங்க, எப்படிங்க பத்தாமல் போகும்? ஸோ அம்மா பொண்ணு 2 பேர்த்துக்கும் பத்தும், ஆளுக்கு ஒரு டாப் தைக்கலாம். ஸோ எங்கே நீங்கள் கொடுத்தீங்கனாலும் டெஃபினட்டாக நீங்கள் ஏமாந்துடாதீங்க. மேக்ஸியாக இருந்துச்சுன்னா ஒரு மேக்ஸி பண்ணலாம். அதையும் சேவ் பண்ணி எடுத்து நம்ம கட் போட்டு நம்ம பண்ணிவிட்டு நார்மல் ஒரு டாப் வேணும்னாலும் ஒரு குர்த்தி அந்த மாதிரி கூட நம்மளால் ரெடி பண்ண முடியும். இல்லை எனக்கு நார்மல் லென்த் டாப் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னீங்கன்னா தாராளமாக 2 டாப், எந்த சாரீஸாக இருந்தாலும் 2 டாப் ரெடி பண்ணலாம். ஸோ அதை மைண்டில் நீங்கள் ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஹாய் சுபத்ரா ராஜா மேம், நான் உங்களுக்கு இதை பார்த்துறேன். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. ஸோ நான் உங்களுக்கு வந்து இதை பார்த்துறேன். நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் லைவில் நான் உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்குன்னு நீங்கள் எனக்கு எல்லாத்தையும் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக பண்ணி கொடுங்க. நான் எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். பட் ஃபாரின் கஸ்டமருக்கு மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. ஸோ அந்த டைமிங் வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அட் த சேம் டைம் ஸ்ரீலதா மேம் அவங்களுக்கு கூட நாங்கள் ஆர்டர் ஜனவரியில் நான் பண்ணின ஆர்டர் மெட்டீரியல் கொஞ்சம் எங்கிட்ட இருக்குது. ஆல்மோஸ்ட் அவங்கக்கிட்ட டெலிவரி கொடுத்துட்டேன். இன்னும் அவங்க பில் க்ளோஸ் பண்ணாமல் இருக்கேன். பிகாஸ் ஷாப் போனால் தான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ அவங்களோட ஆர்டர் நான் ஒன்று பெண்டிங் வச்சிட்ருக்கேன். பிகாஸ் நான் அவங்ககிட்ட வந்து பைசா வாங்கணும், அவ்வளோதான். ஸோ அதை கொடுக்கறதுக்காக தான் அவங்க அவ்வளோ டைம் கேட்டுட்ருக்காங்க. பட் நான் இன்னும் ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருக்கேன். ஸோ சீக்கிரமாக நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிடுறேன். தேங்க்யூ டு ஆல். குட் நைட் டு ஆல். தேங்க்யூ ஸோ மச். வீட்டில் ஃப்ரீயாக இருக்காமல் எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள் என்னென்ன மாதிரி உங்கள் ப்ளவுசஸ் இருக்குன்னு. எப்போவுமே ஒரு ப்ளவுஸில் வந்து உங்கள் ப்ளவுஸில் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணி ஸ்டார்டிங்கில் நீங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கவங்களா இருந்தால் லைக் ப்ளவுஸை வந்து பழைய ப்ளவுஸ் எந்த ப்ளவுஸ் இருக்குன்னு ஒரு ப்ளவுஸ் போட்டு காமிங்க. அந்த ப்ளவுஸை ஃபுல்லாக நீங்கள் பிரிச்சுருங்க. பிரித்து அந்த ப்ளவுஸ்லேயே நீங்கள் ட்ரெயின் ஆயிருங்க. அதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. அதை நான் நெக்ஸ்ட் லைவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அந்த பழைய ப்ளவுஸையே நீங்கள் பிரித்து நீங்கள் அதுலேயே ட்ரெயின் ஆகிட்டீங்கன்னா நீங்கன்னு ஒரு டிரைவிங் ஸ்டைல் வச்சுருப்பீங்க. சிங்கிள் ஹேண்ட் டிரைவிங், டபுள். நான் இப்படி வந்து நான் ஸ்டேரிங்கில் நான் உட்கார மாட்டேன், பண்ண மாட்டேன். நான் ஒன்லி கீரும் இதில் தான் போடுவேன், ஸ்டேரிங் இதில் தான் பிடிப்பேன் அப்படிங்கிறவங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ சுகன்யா எல்லாருக்குமே நான் சொல்லியிருக்கேன். ஹாய், ரைட் தானே சுகன்யா? ஸோ அந்த மாதிரி தான் நீங்கன்னு ஒரு ஸ்டைலை வச்சுருப்பீங்க. அந்த ஸ்டைலை என்ன பண்ணனாலும் என்னால் சேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியாது. பட் அதுக்கு தகுந்த டிப்ஸை கொடுத்து என் பக்கத்தில் நீங்கள் இல்லாதனால உங்களை வந்து அந்த என்னென்ன மைனஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணி கொடுக்க முடியும் என்னால். உங்களையும் ஒரு பெஸ்ட்டு ஒரு அவுட்ஃபிட் பர்ஃபெக்டாக பண்ணி கொடுக்குற ஒரு டெய்லராக சேஞ்ச் பண்ணி என்னால் கொடுக்க முடியும். ஸோ நீங்கள் ஓல்டு ப்ளவுஸ் எந்த ப்ளவுஸ் இருக்கோ உங்களுக்கு எது ரொம்ப வந்து உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இருக்கும் அந்த ப்ளவுஸ் வந்து எனக்கு போட்டு ஒரு பிக்சர் மட்டும் சென்ட் பண்ணுங்கள். சுகன்யா இன்னொரு மேம் சென்ட் பண்ண மாதிரி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். அதுலேருந்து நான் உங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மார்க்கிங் நான் அதுலேயே உங்களுக்கு ட்ரா பண்ணி சென்ட் பண்ணுறேன். நீங்கள் ட்ரெயின் ஆகிப்பீங்க. எனிவே தேங்க்யூ ஸோ மச். குட் நைட் டு ஆல். டேக் கேர்.